Start with your state government, right? Put my state government. The word state government. Anyways, what is your schedule 7? அட்டவணை 7. டிவிஷன் ஆஃப் பர்சன் படிச்சிருப்பீங்களா? மத்திய மாநிலக்கான அதிகார பிரிவு படிச்சிருப்பீங்களா? எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ்மா யூனியன் லிஸ்ட் இருக்கு? யூனியன் லிஸ்ட் எவ்வளோ விஷயங்களும் இருக்கும்? அப்போ படிச்சீங்களா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கண்ட்ரோல் படிச்சீங்களா? how many subjects are in யூனியன் லிஸ்ட்? அடமா படிச்சிருப்பீங்கண்ணா. 98 ஒரிஜினலா ப்ரெசென்டாமா? ப்ரெசென்ட். ஒரிஜினலா இருந்துச்சு 97. அதே மாதிரி மாநில பட்டியலமா ஸ்டேட் லிஸ்ட்ல ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்கு? 59. ஒரிஜினலா 66. பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் எவ்வளோமா இருக்கு? 52. ஒரிஜினலா 47. இதெல்லாம் எந்த அட்டவணையில் படிச்சிருப்பீங்க? ஷெடியூல் 7ல படிச்சிருப்பீங்களாமா? குட். அதே மாதிரி ஷெடியூல் 9 எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க? 1951. குட். அதே மாதிரி வாட் இஸ் யுவர் ஷெடியூல் 4? அட்டவணை 4. வெரி குட். ஸோ ராஜ்யசபாக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொரு சைட்லேருந்து போகணும் அப்படின்னு சொல்ல என்னமா? அட்டவணை 4, ஷெடியூல் 4. குட். அரசியலமைப்பு உருவாகிறப்போ கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டட் அப்போ எவ்வளோ அட்டவணை மாறிச்சு? இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டட் இப்போ எவ்வளோ இருக்கு? 12 மாறி. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் உருவாகிறப்போ எவ்வளோ பார்ட்ஸ் மாறிச்சு? 22. இப்போ எவ்வளோ மாறிக்கும்? 25 பார்ட்ஸ். அதே மாதிரி அரசியலமைப்பு உருவாகிறப்ப எவ்வளோ ஆர்டிகல்ஸ் மாறிச்சு? 395. இப்போ மோர் தென் 470+ ஆர்டிகல்ஸ் ஆர். அதே மாதிரி வாட் இஸ் யுவர் ஆர்டிகல் 13? 13. குட். ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் வந்துமா உங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கிற மாதிரி இருந்தா அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா? படிச்சுமே லா inconsistent with or in derogation of any of the fundamental rights will be declared void. செல்லாதுன்னு போட்டிருப்பீங்களா? அது செல்லாது. யார் செல்லாதுன்னு சொல்லுவாங்க? பொதுவாக கொண்டு வரக்கூடிய சட்டம் இது செல்லாது அப்படின்னு ஹைகோர்ட்டும் சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லலாமா? ஹைகோர்ட் எந்த ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவாங்க? 32. சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட் எந்த ஆர்டிகல்மா? 226. இதெல்லாம் ஆர்டிகல் 3 படிச்சிருப்பீங்க. குட். வாட் இஸ் யுவர் ஆர்டிகல் 17? சார் 18 என்னமா? 18. Abolition of titles and its purpose except military and academy. Good. What is your article 4? 4. Very good. So article 2லயோ article 3லயோ திருத்தம் பண்ணா எந்த அட்டவணை மாத்தணுமா? ஷெடியூல் 1ஐயும் ஷெடியூல் 4ஐயும் மாற்றும். Good. அட்டவணை 2, அட்டவணை 5, அட்டவணை 6, ஷெடியூல் 2, 5, 6 அதில் திருத்தம் பண்ற மாதிரி தான் do we need amendment? சட்ட திருத்தம் தேவைப்படுமாமா? in case if we want to make any changes on schedule 2, schedule 5, schedule 6. நம்ம ஆர்டிகல் 368 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் வித் half of the state. அதில் 2 மட்டும்தான் சட்ட திருத்தத்துக்குள்ள வரும். எது மட்டும்? ஸ்பெஷலும் ஸ்பெஷல் வித் half. சிம்பிள் மெஜாரிட்டி வந்து வருமாமா? அப்போ எனிதிங் விச் கேன் பி டன் இன் சிம்பிள் மெஜாரிட்டி cannot come under amendment. அப்போ அதில் போட்டிருப்பீங்க பாருங்களேன், ஷெடியூல் 2, ஷெடியூல் 5, ஷெடியூல் 6 இதில் போட்டிருப்பீங்கம்மா. சிம்பிளா ஸ்பெஷலா இல்லை ஸ்பெஷல் ஹாப்பா? சிம்பிள் மெஜாரிட்டி. அப்போ சட்டத்திட்டம் தேவைப்படுமா தேவைப்படாதா? we don't need amendment for what ma schedule 2, schedule 5, schedule 6 எழுதுனா ஃபர்ஸ்டே. குட். அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம யாருமா கடன் வாங்கணும்? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் பிரிட்டிஷ். குட். சட்டத்தின்படி ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த ரூல் ஆஃப் லா we borrowed from ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி ஆட்சி, பிரிட்டிஷ். குட். அதே மாதிரி ஜாயின்ட் சிட்டிங், இந்த கூட்டத்தில் நம்ம படிச்சோம்ல, எந்த ஆர்டிகல் ஜாயின்ட் சிட்டிங் 108. இதுவே எவ்வளோ டைம் ஜாயின்ட் சிட்டிங் வச்சிருக்காங்க தெரியும். எந்த பில்லுக்கு? டவுரி ப்ரொஹிபிஷன் பில், பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில், தென் போட்டா சட்டம். இந்த மூணுமே சக்ஸஸா 2 சக்ஸஸா? ஓகேமா, ஏன்னா பில் 2 பாஸ் ஆயிருக்காதுமா, ஏன்னா ரிப்பீல் ஆயிடுச்சுலமா. குட். அதே மாதிரி அந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிற கான்செப்டை வி borrowed from கான்ஸ்டியூஷன். ஜாயின்ட் சிட்டிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. பொதுப்பட்டியல்மா, கன்கரண்ட் லிஸ்ட், அது எதாமா? ஆஸ்திரேலியா தான். குட். அதே மாதிரி வில் டேக் யாருன்றதுமா நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடந்துவாங்க. பொது தேர்வாணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அது எதை கடமை இருப்பீங்க? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த பார்த்தா ரொம்ப முக்கியமான பார்ட்மா, ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்வி வரும். பார்ட்ஸ் கிளியராக பார்த்துடணும், அட்டவணை கிளியராக பார்த்துடணும். நம்ம யார்கிட்ட என்னென்ன கடமை எழுதிருப்பீங்களா? ஸோ ஒன்னே மிஸ் பண்ண, அதான் நிறைய கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேமா, அதே மாதிரி தான் டிபிஎஸ் கேள்வி, எந்தெந்த ஆர்டிகல் எந்தெந்த கொள்கை கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 40 எந்த பிரின்சிபல் கீழே இருக்கு, 44 கீழே இருக்கு, 42 கீழே. ஸோ மேக் ஷூர் கோ டு தட் கிளியர். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி டைம் ஃப்ரேமே கொடுக்காம காலவரையின்றி அவையை ஒத்தி வைப்பது யாருமா பண்ணுவாங்க? அட்ஜார்ன்மெண்ட் சைன் படிச்சுக்கலாமா? பண்ணுவாங்க ஸ்பீக்கர் ஆர் பிரசிடிங் ஆஃபீஸர். அவையை ஸ்டார்ட் பண்றதுமா, சம்மான் பண்றது பிரசிடென்ட். அவையை போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்றது பிரசிடென்ட். எந்த அவையுமா கலையும், எந்த அவை கிடையாது? லோக்சபாவா ராஜ்யசபாவா? லோக்சபா கலையும், ராஜ்யசபா கலையாது. அப்படி லோக்சபா கலரமா இருந்தாலும் அதை கலைக்கிறது யார் தான் பண்ணுவாங்கம்மா? who will dissolve the lower house? பிரசிடென்ட் தான் டிசால்வ் பண்ணுவார். குட். அதே மாதிரி இன்னைக்கு வந்துமா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காங்க, எந்த வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கேன் ஒர்க் மேக்ஸிமம் டு 65. ஹை கோர்ட் ஜட்ஜ்மா 62 வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். 2 பேர்த்தையுமே அப்பாயிண்ட் பண்றது யாருமா? பிரசிடென்ட். 2 பேர்த்தையும் ரிமூவ் பண்றது யாருமா? ரிமூவ் பண்றது யாரு தான்? பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. இனிஷியேட் பண்றது யாரா இருக்கும்? பார்லிமெண்ட். எந்த சட்டத்தின் கீழே ரிமூவ் பண்ணுவாங்க? ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் ஆர் நீதிபதி விசாரணை சட்டம். எந்த வருஷம்? 1968. குட். அதே மாதிரி ஒரு உச்ச நீதிமன்ற அமர்வு இருக்குல்லம்மா, அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியிலிருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்திரமா இருந்தா யார் முடிவு பண்ணா மாத்தலாம்? சிஜேஐ எலாங் வித் பிரசிடென்ட். 2 பேர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். எமினன்ட் ஜூரிஸ்ட், சிறப்பு பெயர் பெற்ற ஒரு நீதிபதியாளர் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கா ஹை கோர்ட் ஜட்ஜுக்காமா? எமினன்ட் ஒன்லி ஃபார் சுப்ரீம் கோர்ட், நாட் ஃபார் ஹை கோர்ட்ஸ். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்குமா, இன்னைக்கு ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணி பிரசிடென்டா இருந்தாலும் இவர் தான் ஜட்ஜா வரணும் அப்படிங்கிற அந்த செலக்ஷன் பண்றது யாரா இருக்குமா? படிச்சோம்ல கொலிஜியம் படிச்சோம்லமா, கொலிஜியம் யாரா இருப்பாங்க? ஒரு சிஜே பிளஸ் 4, 5 பேர். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்ட் எந்த மினிஸ்ட்ரிக்கு போகும்? லா மினிஸ்ட்ரி. லா மினிஸ்ட்ரி இருந்தா யாருக்கு வருமா? பிரசிடென்ட்டுக்கு வரும். குட். ஓகேமா. ஹை கோர்ட் ஜட்ஜ் கேன் ஒர்க் மேக்ஸ் அப் டு விச் இயர்மா? ஹை கோர்ட் ஜட்ஜ் 62, 65 ஃபார் சுப்ரீம் கோர்ட், 62 ஃபார் ஹை கோர்ட். குட். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜஸ் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. எப்போ ஆரம்பிச்ச சுப்ரீம் கோர்ட்டு? Jan 28, 1950. அப்போ ஆரம்பிச்சப்போ எவ்வளோ சிஜே இருந்தாங்க? ஒரு சிஜே பிளஸ் 7. இப்போ எவ்வளோ வருங்க? 1 + 33. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய அதிகாரம் ஆர் அதோட இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்டமா இருக்கு? பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. பட் ஹை கோர்ட் ஜட்ஜஸோட சேர்ந்து இன்க்ரீஸ் பண்றது ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஹை கோர்ட் ஜட்ஜஸ் பிரசிடென்ட் தானமா பண்ணுவாரு. ஏன்னா ஒவ்வொரு ஹை கோர்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காருல்ல, அவரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி தான், ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி தான். யார் முன்னாடி எடுப்பாரு? பிரசிடென்ட். ஆனா ஹை கோர்ட் ஜட்ஜ் எடுக்கிற மாதிரி தாமா கவர்னர்.
அதுக்கு மட்டும்தான் கவர்னர் வருவாரு. மத்த எல்லாமே யார் தான்? பிரசிடென்ட் தானே பண்ற மாதிரி. ஓகேவா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் ஆகிற மாதிரி இருந்தா அவர் எவ்வளோ வருஷம் ஜுடிஷியல் ஆஃபீஸர் இருந்திருக்கணும்? How many years? 7 years. எதிர்ப்பீங்களா? 7 வருடம் நீதித்துறையில் வேலை பண்ணிருக்கும். மத்திய அரசு மாநில அரசு இருக்கலாமா? கேன் ஹி பி இன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்? மத்திய அரசு மாநில இருக்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி யார் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும்? சம்பந்தப்பட்ட ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்குமா? ரெக்கமெண்ட் பண்ணிருக்கும். ஓகேவா? குட். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்றது யாரு? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மா கவர்னர் தான் பண்ணுவார். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை தவிர வேற ஏதாச்சும் அப்பாயின்ட் பண்றது யாரு தான்? கவர்னர் தான். ஆனா அந்த இடத்துல கவர்னர் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இதுல எல்லாமே how many high courts are there total? இன்னைக்கு as of now 25 high courts. காமன் high courts 3. ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும் தனி ஹை கோர்ட் இருக்காமா? எதுக்கு பண்ணுமா? டெல்லி. ஃப்ரம் விச் இயர் ஆன்வர்ட்ஸ் அம்மா? 1966 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனியா இயங்கக்கூடிய ஒரே உயர் நீதிமன்றம் யூனியன் பிரதேச எது மட்டும்தான் இருக்கு? டெல்லிக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி மேகாலயா எத்தனாம் ஆண்டு உருவாச்சு? மேகாலயா அப்படிங்கிற ஸ்டேட் எத்தனை ஸ்டேட் உருவாச்சு? 21. வெரி குட். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா போட்டிருப்பீங்களாமா? அருணாச்சல் பிரதேசம் தான் சிறப்பாக உருவாச்சு. கோவாக்கு முன்னாடி உருவாயிருக்குமா? மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. எதாவது சிறப்பா 24 செட்டா உருவாரு. குட். உங்களுடைய குஜராத் 15. ஏன்னா பர்சனலி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படியே 14 ஸ்டேட்ஸும் 6 யூடியும் ஃபார்ம் ஆயிடுச்சுலமா. அப்போ குஜராத் தான் 15 ஸ்டேட் ஆகும். நாகாலாந்துமா இதுமா 16. உங்களுடைய ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் 18. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், மிசோரம் 23. அருணாச்சல் பிரதேஷ், கோவா, சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட், தென் தெலுங்கானா 29. இமா கடைசி எந்த ஒரு ஸ்டேட்டை யூடியா மாத்தினாங்க? ஒரே ஒரு மாநிலமா இருந்துச்சுலமா, அந்த ஒரு மாநிலத்தை 2 யூடியா மாத்திட்டாங்களமா? இதுமா ஜம்மு அண்ட் காஷ்மீர். எப்போ மாத்திருப்பாங்க? ஸோ ஆகஸ்ட் 5, 2019 தாமா ஒரு மாநிலமா இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூட்டியா பிரிச்சிருப்பாங்க. ஓகேமா? இதெல்லாம் யாருமா பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்டா? பார்லிமெண்ட். ஓகேவா? ஆர்டிகல் 2வா ஆர்டிகல் 3ஆ? உள்ள ஃபுல்லா மாற்றம் நடந்திருக்கு. அப்போ ஆர்டிகல் 3 வெளியிருந்து உள்ள ஒன்று கொண்டு வராங்க. ஆர்டிகல் 2 கீழே தான் பண்ணுவாங்க. ஓகேமா? குட். அதே மாதிரி பிரசிடென்ட் இருக்காருங்க, அவருக்கு நம்ம ஆர்டிகல் 72 ஒரு விஷயம் பார்த்தோம். வாட் இஸ் ஆர்டிகல் 72? மன்னிக்கும் அதிகாரம். ஒரு 5 மணிக்கு அதிகாரம் பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட் பாடன். பாடன் என்ன எடுத்தோம்? கம்ப்ளீட்டா டோட்டலா அந்த கன்விக்ட் ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்புறது என்ன சொல்லுவோமா? பாடன். கம்யூட்டேஷன் தண்டனையை குறைத்தல். 1க்கு பதிலாக 1 தண்டனையை குறைக்கிறது. சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம்லமா, மரண தண்டனைக்கு பதிலா ஆயுள் தண்டனை. தண்டனையை மாத்திடுவாங்க. அதான் கம்யூட்டேஷன். ரிமிஷன்னா அதுதான் ஒரிஜினல் சென்டென்ஸை மாத்தாம வருஷத்தை மட்டும் குறைப்பாங்களமா, அப்படின்னு சொல்லுவோம் ரிமிஷன். டிஸ்பைட் அப்படின்னா ஒன்லி ஃபார் சம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ், அவங்களுடைய தண்டனை மட்டும் குறைக்கிறதுன்னு சொல்லுவோமா ரிஸ்பைட். ரிப்ரைவ்னாமா தற்காலிகமா தண்டனையை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஓகேமா? அதே மாதிரி ரத்த அதிகாரம் 3 பிரச்சனை இருக்கா? வீட்டோ பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்லமா. என்னென்ன வீட்டோமா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு? அப்சல்யூட் வீட்டோ, எழுதுவீங்க சஸ்பென்சிவ் வீட்டோ, தென் பாக்கெட் வீட்டோ. ஒரு மசோதா வந்துச்சு அப்படின்னா அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்காம அப்படியே மசோதா வச்சிடறாரு. டேக்கிங் நோ ஆக்ஷன்ஸ் ஆன் த பில். அது என்ன வீட்டோமா? டேக்கிங் நோ ஆக்ஷன்ஸ், பாக்கெட் வீட்டோ. வர்ற பில்லை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்டட்னா அப்சல்யூட். திருப்பி அனுப்புறாரு. அதென்ன இருக்குமா? சஸ்பென்சிவ். 3 படிச்சு ஞாபகம் இருக்காமா? சரி, 4 வீட்டோஸ் குவாலிஃபைடு ஒன்று வரும். பட் குவாலிஃபைடு யாரும் கிடையாது,
இந்தியன் பிரசிடென்ட் கிடையாது. ஸோ இந்தியன் பிரசிடென்ட் 3 வீட்டு தான். அப்சல்யூட், சஸ்பென்சிவ், தென் வாட்னா பாக்கெட் வீட். அதே மாதிரி ஸோ பிரசிடென்ட் ஹேவ் டிஸ்கிரிஷன் பவர்மா. டிஸ்கிரிஷன்னா தானாக செயல்படக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கா இல்லையாம்மா? அவர் தானாக செயல்பட முடியுமா? யாரோட ஆலோசனைப்படி மட்டும்தான் செயல்பட முடியும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரோட ஆலோசனைப்படி மட்டும்தான் ஒரு நாட்டின் ஜனாதிபதி செயல்பட முடியும். அந்த அமைச்சரோட தலைவர்கள் யாருமா? ஹெட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்மா பிரைம் மினிஸ்டர் சார். அப்போ அவருக்கு என்ன ஆலோசனை சொல்றாங்களோ இப்போ அன்னைக்கு சொன்ன ஆலோசனை படிதான் யார் வேலை செய்வாங்க? பிரசிடென்ட் வில் ஒர்க். அதே மாதிரி ஒரு விபி ஆகணும் அப்படின்னு சொன்னா, துணை குடியரசு ஆகணும்னு சொன்னா என்னென்ன தகுதி வருது? குவாலிஃபிகேஷன், இந்திய நாட்டோட குடிமகன், 30 வயசு முடிஞ்சிருக்கணும், ராஜ்யசபா எம்பியா இருக்கணுமா இல்ல ராஜ்யசபா எம்பி இருக்கான தகுதி இருக்கணுமா? ஸோ ஹேவ் டு பிகம் ஆர் ஹேவ் டு குவாலிஃபைட் டு பிகம் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அதுக்கப்புறம் ஆதாயம் பெறும் ஊதியம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இது யாரோட குவாலிஃபிகேஷன்மா? பிபியோடைய குவாலிஃபிகேஷன். ஒரு பிபியை ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தா அதற்கான தீர்மானம் எங்க கொண்டு வருவாங்கம்மா? லோக்சபாலையா ராஜ்யசபாலையா? தீர்மானம் இங்க மட்டும் தான் கொண்டு வர முடியும், ராஜ்யசபா. அப்படி கொண்டு வரக்கூடிய தீர்மானம் ராஜ்யசபால சிம்பிள் மெஜாரிட்டியா ஸ்பெஷல் மெஜாரிட்டியா? வெரி குட். எஃபெக்டிவ் ஸ்பெஷலா தான் பாஸ் ஆகணும். அங்க மட்டும் பாஸ் பண்ணா போதுமா லோக்சபாவுக்கு வரணுமா? ஆனால் லோக்சபா மெஜாரிட்டி இருந்தா போதும், சிம்பிள் இருந்தா போதும். ஆனா நீங்க ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ற மாதிரி எந்த ஹவுஸ் முடிவு பண்ணா போதும்? லோக்சபா மட்டும் முடிவு பண்ணா போதும். டு ஸ்பீக்கர் ஹேவ் காஸ்டிங் ஓட்மா? சமவாக்கு வரும் பொழுது அந்த சமவாக்கை உடைப்பதற்கு சபாநாயகர் ஓட்டு போட முடியாதா? இருக்கு. டெபுட்டி ஸ்பீக்கர் காஸ்டிங் ஓட்டு இருக்காமா? இருக்கா இல்லையா? சரி, ஸ்பீக்கர் இல்லைன்னா தான் யார் வருவாங்கம்மா? டெபுட்டி ஸ்பீக்கர். இப்ப ஸ்பீக்கர் போயிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து யார் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு ஸ்பீக்கரோட எல்லா பவர்ஸுமே இருக்கும். அப்ப டெபுட்டிக்கு காஸ்டிங் இருக்குமா இருக்காதாமா? இருக்கும். சேர்மன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். டெபுட்டி சேர்மன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். 4 பேருக்குமே காஸ்டிங் ஓட்டு இருக்கும். ஆனால் ஆர்டிகல் 108 வந்துச்சு அப்படின்னு சொன்னா சபாநாயகர் உட்காரலாமா? What is 108? Joint sitting. Can speaker sit for joint sitting? அட கொலை உட்கார மாட்டாரா? ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் உட்காருவாரு. ஸ்பீக்கர் இல்ல யார் உட்காருவாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டியும் இல்ல. வெரி குட். அந்த இடத்துல சேர்மன் வருவாரம்மா? வரமாட்டா. பிகாஸ் சேர்மன் இஸ் நாட் எ மெம்பர். மெம்பரா இருந்தால் மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங்ல உட்காரணும். ஒரு ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ டே பிஃபோர் நோட்டீஸ் தரணும்? 14 days பிஃபோர் தான் நோட்டீஸ் தரணும். ஓகேவா? அது சேம் ஃபார் டெப்டி ஸ்பீக்கர், அது சேம் ஃபார் சேர்மன், அது சேம் ஃபார் வாட்? டெப்டி சேர்மன். இப்போ வில் டேக் ஒன் மோர் திங். ஒரு மினிஸ்டர் இருக்காரு. மினிஸ்டர் வந்து எனக்கு இந்த வேலை வேண்டான்னு சொல்றாரு, எனக்கு இந்த பதவி வேண்டான்னு சொல்றாரு. இப்போ ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னா தன்னோட ராஜினாமா கடிதத்தை யாருமா கொடுப்பாரு? I'm not asking member ma, I'm asking ministers. ஒரு அமைச்சர் எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொன்னால் தனது ராஜினாமா கடிதத்தை யாரும் கொடுப்பாரு கேட்டா, இதுக்கு ராஜினாமாலாம் வரவே வராதுமா. ஓகேவா? ஏன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி. இது வெறும் போஸ்டிங் தான். ஓகேவா? ஆனா அவர் அமைச்சரா இருக்கலாமா இருக்க முடியாதா இதை ஃபுல்லா முடிவு பண்றாரு நம்ம பிரசிடென்ட் தான். எப்படின்னா நேற்று ஒரு தீர்மானம் பார்த்தோமா? நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம். அது யார் மேல கொண்டு வருவாங்க? எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து மினிஸ்டர்ஸ் மேல. ஒருத்தர் மேலே கொண்டு வரலாம், என்டையர் மினிஸ்டர் மேலே கொண்டு வரலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு அமைச்சர் மேல கொண்டு வந்து அது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த அமைச்சர் மட்டும் பதவி ராஜினாமா பண்ணுமா? என்டையர் பண்ணுவாமா? என்டையர் கவுன்சில் டு ரிசைன். அதான் நோ கான்பிடன்ஸ் மோஷன். வாட் ஆர் கான்பிடன்ஸ் தான்? வெரி குட். அவ்வளவுதான். ஸோ ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா அதை ப்ரூஃப் பண்றதாமா ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ். நம்பிக்கை கோரும் தீர்மானம் ரெண்டு வேற வேறமா. நோ கான்பிடன்ஸ் இஸ் அகெயின்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பட் ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் இஸ் டு ப்ரூவ் தேர் மெஜாரிட்டி. வெரி குட். ஓகேமா? அதே மாதிரி யாரு வந்துமா ஹஸ் த பவர் டு சம்மான் ஜாயிண்ட் சிட்டிங். இந்த கூட்டத்தொடரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டத்தொடர் தொடர் அதிகாரி யாருக்குமா இருக்கு? பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஓகேமா? குட். அதே மாதிரி எந்த ஆர்டிகல்மா ஸ்பீக்ஸ் அபவுட் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லுவாங்களா?
ஆர்டிகல் 32 தான் சொல்லுவாங்க. ஓகேமா. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஞாபகம் இருக்கா? நான் முதல் கிளாஸ்ல படிச்சோம்ல, குறிக்கோள் தீர்மானம் அப்படி சொல்லுவாங்கல்ல. யாருமா குறிக்கோள் வந்து பாஸ் பண்ணாங்க? வெரி குட். எப்ப பாஸ் பண்ணாரு? டேய் அது வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டதுமா. இவர் எப்ப தீர்மானம் கொண்டு வருவார் இந்த அரசியல் நிர்ணய சபையில்? டிசம்பர் 9 முதல் மாநாடு நடக்குமாமா? டிசம்பர் 11 செகண்ட் நடக்கும். டிசம்பர் 13 தான் இவர் கொண்டு வருவாராமா. டிசம்பர் 13 1946 தான் தீர்மானத்தை கொண்டு வருவார். அது அக்செப்ட் பண்ணப்பட்டது எப்போ இருக்கும்? ஜான் 22 1947. அதோடைய நவீன மாற்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரியாம்பிள். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரியாம்பிள், which is called as ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்தியா அரசியல் அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்களா, இதாமா பிரியாம்பிள். ஏதோ மகன கார்த்தான் சொல்லுவாங்க, அது மகாசாசனம். மகாசாசனம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை தான் என்ன சொல்லுவோமா, மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இனிஷியலா எவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு? ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு இருந்துச்சு? 7. இப்போ எவ்வளவு இருக்கு? 6. ஆர்டிகல் 31 இருக்கா இல்லையா? அப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா, மாறிடுச்சு. அப்ப 31 இருந்த அடிப்படை உரிமை 300A மாறிடுச்சு. எந்த சட்டத்தில் மாத்துறாங்க? 44th Amendment 1978. அதான் ஆர்டிகல் 31 என்ன மாத்துறாங்க? 300A. 19ல ABCDEF போட்டிருப்பீங்களா? அது 19A என்ன சொல்லுது? பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை, ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். 19ல பீமா ஆயுதமின்றி கூடலாம் ஆர் அசம்பிள். சீமா சங்கங்களை உருவாக்கலாம் ஆர் அசோசியேஷன். டீமா இந்தியாவில் எங்கன்னா போய்க்கலாம் வந்துக்கலாம் இல்லமா. தென் எஃப், இப்ப எஃப் இருக்கா இல்லையாமா? இருக்கா இல்லையா? சரி, 19 எப்ப கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்கம்மா? நமக்கு கிடையாது. எஃப் என்னமா சொல்லி எத்தனை போட்டிருப்பீங்க? அப்படி தானே போட்டிருப்பீங்க. இருக்கா இல்லையா? இருக்காது. ஓகேமா. ஜி என்னமா சொல்லுது? ப்ரொஃபஷன். ஓகேமா. இந்தியாவில் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணலாம், பிசினஸ். இப்போ ஏ பி சி டி இ எஃப் இருக்கா? எஃப் இருக்காதுமா. அதுக்கப்புறம் என்னதான் வரும்? ஜி தான் வர மாதிரி. ஓகேமா. அந்த 19 எப்ப தூக்கலாம் பண்ணுறதுமா? வெரி குட். ஸோ 31 300A மாத்துறது ஒரே அமெண்ட்மெண்ட் தான். 19 எப்ப தூக்கணும் ஒரே அமெண்ட்மெண்ட். என்ன அமெண்ட்மெண்ட் தான்? 44th Amendment. எந்த வருஷமா? 1978 தான் மாத்திருப்பேன். அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவர் யாருமா? த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சச்சிதானந்த சின்ஹா. டெம்பரரியா பெர்மனண்டா? பெர்மனண்டா வந்தவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். அவர் அசிஸ்ட் பண்ண 2 பேர் அசன் போட்டோம்ல, யாரும் 2 துணை? HC முகர்ஜி, கிருஷ்ணமா சாரி. அந்த 2 பேருமே வந்து வைஸ் வந்திருப்பாங்க. அதே மாதிரி எந்த நாள் வரைக்கும் உங்களோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை 2 பாடியா ஒர்க் ஆச்சுங்க. அரசியலமைப்பை உருவாக்குறப்போ ஒரு பாடியா இருக்கும், நமக்கான சட்டங்கள் கொண்டு வரப்போ ஒரு பாடியா இருக்குமா. ஸோ வென்எவர் அசம்பிளி மீட் அஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி, ஹூஸ் அகேன் ராஜேந்திர பிரசாத். வென்எவர் அசம்பிளி மீட் அஸ் அ நார்மல் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, ஜிவி மாவலங்கர். இந்த 2 முறை எவ்வளவு நாளைக்கு போயிட்டு இருந்துச்சு? அரசியலமைப்பு உருவாக்குறீங்க வந்திருக்குமா? எப்போ உருவாக்குன அரசியலமைப்பு? November 26, 1949. ஏன்னா அப்ப என்ன உருவாயாச்சு? கான்ஸ்டியூஷன் உருவாயிடுச்சுலமா. குட். அதே மாதிரி வரைவுக்கு டிராஃப்டிங் ஒன்று படிச்சோம்லமா, பெட் ஆஃப் டிராஃப்டிங் பற்றி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். எவ்வளவு வருஷம் மொத்தமா இருப்பாங்க? இன்க்ளூடிங் அம்பேத்கர், எக்ஸ்க்ளூடிங் அம்பேத்கர். அவரை சேர்த்தே அவர் இல்லாமையா? அவரையும் சேர்த்து எவ்வளவு பேர் இருப்பாங்க? 7 வருஷம். யாரும் இருப்பாங்க? அம்பேத்கர் சேர்மனு, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசுவாமி ஐயங்கர், கே முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, தென் மாதவாராவ், பைலே கிருஷ்ணமாச்சாரி. 7 பேர் மொத்தமா இருப்பாங்களாமா. அரசியலமைப்பு எவ்வளவு திருத்தங்கள் பண்ண சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க? 7653 பண்ண சொல்லியிருப்பாங்களா? எவ்வளவு பண்ணியிருப்பாங்க? 2473 எழுதிருப்பீங்களா? திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. 290 பேர் மொத்தமா இருப்பாங்களா? ஆனா வரைவு குழு கொண்டு வரப்ப எவ்வளவு பேர் மட்டும் கையெழுத்து போட்டிருப்பாங்க?
சைன் 284. 299 பேர் மொத்தமா இருக்கிற இடத்துலமா 284 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்களா? எவ்வளோ பேர் ஆப்சண்ட் இருப்பாங்க? 15 மெம்பர்ஸ் ஆப்சண்ட். ஆனா அரசியல் நிர்ணய சபை ஆரம்பிச்ச முதல் நாளப்போ எவ்வளவு பேர் பங்கேற்றிருப்பாங்க? How many members participated in the first session of assembly? அது மொத்தமா நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அந்த முதல் நாள் அவன் 207. ஸ்கூல் புக்ல 211 கொடுத்துருப்பாங்கம்மா, தப்பான டேட்டாமா. 207 தான் கரெக்டான டேட்டா வருதுமா. அதுக்கப்புறம் நிறைய குழு படிச்சிருப்பீங்களாமா? லாட் ஆஃப் கமிட்டிஸ் வாஸ் தேர் ரைட்மா. யூனியன் பவர் கமிட்டி தலைவர் யாருமா? ஒன்றிய அதிகார குழு யாருமா? ஜவஹர்லால் நேரு. ஸ்டீரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். அவை குழுமா? ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா. ஓகேவா? நிறைய கமிட்டிஸ் எல்லாம் போட்டிருப்பீங்களா? எப்பவா நம்ம இந்திய நாட்டோடைய கொடி அக்செப்ட் பண்ணோம்? வி அக்செப்டோட நேஷனல் பிளாக். மூவ் பண்ண கொடி இதான் நம்ம நாட்டின் கொடின்னு சொல்லி எந்த நாள் அன்னைக்கு நம்ம கொடி அக்செப்ட் பண்ணோம்? ஜூலை 22, 1947. எப்போ வந்துமா நம்ம தேசிய பாடல் தேசிய கீதத்தில் அக்செப்ட் பண்ணோம்? இதுதான் நம்ம தேசிய பாடல், இதுதான் நம்ம தேசிய கீதம். ஜான் 24, 1950. ராஜேந்திர பிரசாத் எந்த நாள் அன்னைக்கு இந்தியாவின் முதல் ஜனாதிபதியா வந்தாரு? ஜான் 24, 1950. எவ்வளோ நாள்மா அரசியல் சபை நடந்துச்சு? 2 years, 11 months and 18 days. ஓகேமா? எவ்வளோ செஷன்ஸ்மா? 2 செஷன்ஸ் சார். 11 or 12? They are total 12 sessions. Good. அதே மாதிரி எந்த கொள்கையின் அடிப்படையில்மா அரசியல் நிர்ணய சபை உருவாச்சு? ஃபர்ஸ்ட் யாரு அரசியல் சபைன்னு கேட்டிருப்பாரு? அது போட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் லெசன் போட்டிருப்பீங்களா? எம்.என். ராய். எப்போ கேட்டிருப்பாரு? 1934. பிரிட்டிஷ் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுக்கல. அதுக்கப்புறம் யார் கேட்டாங்க? ஜவஹர்லால் நேரு. அவர் எப்போ கேட்டிருப்பாரு? 1935. கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுக்கல. அதுக்கப்புறம் யார் கேட்டாங்க? ஐஎன்சி. எப்போ கேட்டாங்க? கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுக்கல. எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்களா பிரிட்டிஷ்? என்ன ஆஃபர்மா? ஆகஸ்ட் ஆஃபர். ஆனா அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம், ஐஎன்சி அக்செப்ட் பண்ணாங்களா? பண்ணல. அதுக்கப்புறம் 1942 யார் வருமா? கிரிப்ஸ். அக்செப்ட் ரிஜெக்டடா? ரிஜெக்டட். காடாசர் மிஷன் வருமா? என்ன மிஷன்மா? கேபினட் மிஷன். கேபினட் கொள்கைப்படிதான் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேமா? எவ்வளோ சீட்ஸ் முதல்ல கொடுத்தாங்க? 389 சீட்ஸ் கொடுத்துருப்பாங்களா? அதில் 296 யாருக்கு போயிருக்கோம்? பிரிட்டிஷ் இந்தியா. 93 யாருக்கு போயிருக்கோம்? இந்த சமஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஆனால் முதல் தேர்தலில் இந்த சமஸ்தான மாநிலங்கள் பங்கேற்றாங்கன்னா பங்கேற்கலையாமா? they never participated in the first election. அதுக்கப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்துச்சு, முஸ்லிம் லீக் தனியாக வெளியே போயிட்டாங்க. அப்புறம் 389 சீட் எவ்வளவா குறைஞ்சி? 299 குறைஞ்சிருக்கணுமா? அதில் 229 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் 70 யாரும் கொடுத்துருப்பீங்க? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சமஸ்தான மாநிலங்கள். ஓகேமா? சேம் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் ரொம்ப அதிகமாக வருமா? அதே மாதிரி தான் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்கன்னா, பகுதி, யார்கிட்ட கடன் வாங்கணும், என்னென்ன அட்டவணை, இதுதான் கொஸ்டின் ஏரியா வரும். ஸோ 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அது போகமா பார்லிமெண்ட் கிளியராக படிச்சு நம்ம எடுத்த அந்த நோட்ஸ் போதும். ஸ்கூல் புக்கு ஒரு டைம் பார்த்துங்க. ஸோ நாட் ராங்க 10, 11, 12 மோஸ்ட்லி புக்கை பார்த்துங்க. ஓகேமா? ஸோ இங்கிலீஷ் மீடியமாக நீங்கள் இருந்தீங்கன்னா யூ கேன் கெட் திஸ் சச்கான் புக். அந்த ஒரு புக் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ தாண்டி ஸ்கூல் புக்கில் வரணுமா 1 or 2 கொஸ்டின் பிரச்சனை இல்லை. பட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ போகிறப்பமா புக்கு வாங்கிக்கிறது பெஸ்ட். ஓகேவா? ஏன்னா குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் ரெண்டுமே குவாலிட்டி இருக்கு. ஓகேவா? அதனால் ட்ரை டு கெட் திஸ் திங். ஓகேவா? கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் ஒன்ஸ் படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வெரி வெரி ஈஸியாக சப்ஜெக்ட் டு ஸ்கோர் தான். ஓகேவா? ஓகே, இப்போ நான் போட்டுமா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. அதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் போட்டுமா ஆளுநர். யார் மாநிலர்னா? கவர்னர். போட்டுமா ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, மாநில அரசாங்கம் போட்டுங்க. அதில் ஒரு ரூபா இந்த ஃபர்ஸ்ட் போட்டுமா கவர்னர், ஆளுநர்.
ஆர்டிகல் 153 இருந்து 167 வரைக்கும் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆளுநர். One 53 to 167 speaks about state executive. Speaks about state executive. ஓகேவா? ஸோ மாநில நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்மா 153 இருந்து 160. அப்ப இந்த மாநில நிர்வாகத்துக்குள்ள யார் யார் சார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாமா, ஃபர்ஸ்ட் கவர்னர் வருவார். நெக்ஸ்ட் யார் வருவாங்க? சீஃப் மினிஸ்டர். வெரி குட். தேர்ட் யார் வருவாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாமா. ஃபோர்த் யாருமே வருவாங்க? ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல். இப்ப அப்படியே டேக் யூர் பிரசிடென்ட்மா எழுதிருப்பீங்கல்ல, அட பிரசிடென்ட் போட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர். இது அப்படியே போய் எடுத்து வச்சிருமா, அப்படியே பேரலா பார்த்து எழுதுற மாட்டார். ஓகேமா? அதுல வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி போட்டுட்டு 5 பேர் போட்டிருப்பீங்க பாருங்க. யார் போட்டிருப்பீங்க? இதுல பிரசிடென்ட் போட்டிருப்பீங்க, விபி போட்டிருப்பீங்க, பார்லிமெண்ட் போட்டிருப்பீங்க, அட்டார்னி ஜெனரல் போட்டிருப்பீங்க பாருங்க. போட்டிருக்கீங்களாமா? 5 போட்டிருப்பீங்க. சரி, எப்பவுமே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மாநில நிர்வாகத்துக்கும் மத்திய நிர்வாகத்துக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். மாநில நிர்வாகத்துல இந்த 4 பேர் கணக்கு வச்சுக்கி. இப்போ ஆளுநர், முதலமைச்சர், மாநில அமைச்சர், மாநில வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல். இதுவே நீங்க யூனியன் பார்த்துட்டீங்கன்னா இங்க யாரா இருப்பாங்க? பிரசிடென்ட் இருப்பாரு. நெக்ஸ்ட் யார் வருவாங்க? வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. தேர்ட் யாருமா? பிரைம் மினிஸ்டர். ஃபோர்த் வரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஃபிஃப்த் வரும் அட்டார்னி ஜெனரல். ஓகேமா? தலைமை வழக்கறிஞர். இதே லாஜிக் தான் அங்கேயும். என்னன்னா இங்க வைஸ் கவர்னர் கான்செப்ட்ல கிடையாது. அங்க யார் இருப்பாங்க? பிபிஸ். ஓகேமா? இப்ப இது யூனியன் எக்ஸிக்யூட்டிவா, இது என்னவா இருக்கும்? ஸ்டேட். இதுவுமே உடனே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஸ்டேட் எவ்வளவு பேர் கேட்பாங்க. யூனியன் எவ்வளவு பேர் இருப்பாங்கம்மா? 5 பேர். இதோட தான் வரும், 4 தான் வரும். ஏன்னா இங்க என்ன கான்செப்ட் கிடையாது? வைஸ் கவர்னர் கான்செப்ட் கிடையாது. துணை ஆளுநர்லாம் கிடையவே கிடையாதுமா. ஆளுநர், முதலமைச்சர், மாநில அமைச்சரவைமா, தென் மாநில தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல், மாநில தலைமை வழக்கறிஞர், ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல். இதுவே நீங்க ஒன்றிய அரசாங்கம் ஆர் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா பிரசிடென்ட், விபி, இதே லாஜிக் தான் அங்கேயும். இது மாநில தலைமை வழக்கறிஞர் போடுவீங்க. இது அட்டார்னி ஜெனரல் ஆர் ஏஜி, சிம்பிளி புட் தலைமை வழக்கறிஞர். ஓகேமா? இப்போ நான் போட்டுமா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆளுநர் நியமனம். சிம்பிள். யார் நியமனம் பண்ணுவாங்க ஆளுநர்? பிரசிடென்ட். பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட் கவர்னர். ஓகே. ஒரே நபர் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கலாமா? ஒருத்தர் இருந்தாங்களாமா? அதே மாதிரி ஒரே நபர் மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் ஆளுநராக இருக்கலாம். வெரி குட். தமிழக நம்ம இருந்தாங்க. ஸோ தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்துக்கான ஆளுநரும் அவங்கதான். புதுச்சேரி அப்படிங்கிறதுக்கான துணை ஆளுநர் யார் தான்? அவங்கதான். ஓகேமா? அப்ப என்னன்னா ஒரே நபர் 2 மாநிலத்துக்கும் ஆளுநராக இருக்கலாம், இல்ல ஒரே நபர் மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் ஆளுநராக இருக்கலாம். அப்படி ஒரே நபர் 2க்குமே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எதுனாமா 7th Amendment Act 1956. என்ன சொல்லணுமா? சேம் பர்சன் can be a governor for 2 or more states. And state also union territories. நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநர் சொல்லுவோம் மூலமா, யூனியன் பிரதேசம் என்ன சொல்லுவாங்கன்னாமா லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் துணை நிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரு மட்டும் தான் மாறி மாறி. ஸோ இப்போ இட் இஸ் அ ஸ்டேட், we call the word வாட்பா ஆளுநர். இதுவே யூனியன் பிரதேசமாக இருந்தாமா நம்ம என்ன சொல்லுவாங்க? லெப்டினன்ட் கவர்னர் ஆர் துணை நிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? ரொம்ப சிம்பிள் தானே. அப்போ யாருமா அப்பாயின் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. ஒரே பர்சன் 2 ஸ்டேட் கவர்னராக இருக்கலாமா? ஒரே நபர் ஸ்டேட்டுக்கும் யூடிக்கும் இருக்கலாமா? அப்படின்னு சொல்ல சட்டத்திட்டம் எதுமா 7th Amendment Act 1956. ஓகேமா?
இப்போ நான் இப்போ தகுதிகள் குவாலிஃபிகேஷன். ஒரு ஆளுநர் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன தகுதி? 2 தகுதி தாம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம காப்பீஸா இந்திய நாட்டின் குடிமகனா இருக்கணும். எவ்வளோ வயசு முடிஞ்சிருக்கணும் இருக்கும்? 35 வயசு முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். 2 குவாலிஃபிகேஷன் தான். He or she must be Indian citizen should have completed 35 years of age. ஓகேமா? இப்போ புட் ஓத் உறுதிமொழி. அப்படியா? வெரி குட். இப்போ எப்படினாமா ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் ஆகிற மாதிரி இருந்தான். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா அவங்க அதே ஸ்டேட் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரே ஸ்டேட்டாக இருந்தால் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரசிடென்ட் அதுமா மறைமுகமாக தேர்தல் வச்சு எடுத்தாங்க. இங்கே ஆளுநருக்கு தேர்தலே கிடையாது. யார் அப்பாயின்ட் பண்ணுறதா? பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறதான். ஆளுநரோட ஒரே வேலை என்ன? சட்டமன்றம் ஒரு மசோதாவை அனுப்பிச்சு வச்சா அது என்ன பண்ணணும்? கையெழுத்து போடணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். அது மட்டும் தான் ஆளுநரோட வேலையா இருக்குமா? அப்போ என்னன்னாமா ஆளுநர் பொதுவாக என்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா அதே ஸ்டேட் இருக்க கூடாது. இன்கேஸ் பிரசிடென்ட் ஒரு ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாநிலத்தோடைய முதலமைச்சர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணலான் இருக்க உங்களுக்கு பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே கண்டிஷன்ஸ் தான், அதாவது குவாலிஃபிகேஷன். ஆனால் நிறையா டைமா பிரசிடென்ட் அந்த சீஃப் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணாமையே என்ன பண்ணியிருக்காங்க? அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதே ஸ்டேட் இருக்கிறவங்களே ஆக்சுவலி என்ன இருக்காங்க? கவர்னர். இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறதா? யார் முடிவு பண்ணுறமா? ஏன்னா பிரசிடென்ட் பேர் தான், உண்மையான யாராவது இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர் தரமா? ஏன்னா இப்போ பிரசிடென்ட் வந்து ஏதோ ஒரு ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யார் டிசைட் பண்ணி பிரசிடென்ட்ட சொல்கிறாங்களோ அப்படிங்கிறத யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் அப்பாயிண்ட்டும் பண்ணுவாங்க. அப்போ எல்லா அதிகாரமும் யாருக்கு தான் இருக்குமா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் தான். அதனால உண்மையான நிர்வாகி யாரு? பெயரில் நிர்வாகி தான் யாருமா? பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. ஓகேமா? ரொம்ப சிம்பிள். ஓகேமா? இப்போ நான் போட்டு வரும் பிரசிடென்ட் யாரோட ஓத இருப்பாரு? பிரசிடென்ட் இருக்காருல்ல, யாரோட ஒருத்தர் இருப்பாரு? சிஜேஐ. அவர் இல்லைன்னா சீனியர் மோஸ்ட். அங்கே சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ இங்கே என்ன கோர்ட் வரும்? ஹைகோர்ட். அப்போ ஒரு ஆளுநர் வந்துமா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு தனது பதவி பிரமாணம் செய்வார். He take oath before Chief Justice of High Court. Chief Justice of High Court. அவர் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை. ஓகேவா? அவரோட பதவிக்கால எவ்வளோ வருஷமா இருக்கா? பொதுவாக 5 years பொறுமை. ஸோ 10 year 5 years 10 year ஆர் டேர்ம் பதவிக்காலம். ஆனால் 5 years அப்படிங்கிறத கேரண்டி கிடையாதுமா. ரிசல்ட் விருப்பம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கலாம்? ஆளுநராக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வச்சுருக்கலாம் 5 years. பிரசிடென்டோட டைம் எவ்வளோ வருஷமா? 5 years தான். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட எல்லா பல்கலைக்கழகம் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், எல்லா யூனிவர்சிட்டியோடைய வேந்தர் சான்சலர் யார் தாம்மா? கவர்னர் தான். துணை வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, வைஸ் சான்சலர். அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யாரும் இருக்கு? கவர்னர் போட்டுமா? ஆக்ட் as a chancellor of all the university. எல்லா பல்கலைக்கழகத்தையும் வேந்தராக செயல்படுவார். வேந்தர்னா சான்சலர். எல்லாமே தெரியும். See, they know everything about actual works. ஆர்என் ரவி இருக்காருல்லம்மா, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்லமா கவர்னர் இருந்தார்? நாகாலாந்து. அங்க இருந்தவர் தான். ஓகேவா? இப்போ அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்னாமா, இதெல்லாம் முடிவு பண்ணுறது யாரு தான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஆர் பார்லிமெண்ட் ஆர் பிரசிடென்ட் தான் முடிவு. எப்படி சொல்லுவாங்க நம்ம கவர்னரை? He act as an agent for president. He act as a nominee of central government. அப்போ அவர் யாருக்கு வேலை செய்வார்? சென்டருக்கா ஸ்டேட்டுக்கா? ஃபுல் அண்ட் ஃபுல் யாரு தான்? சென்ட்ரா. நம்ம ஆல்ரெடி ஒரு பில்லை பார்த்தோம்ல, ஒரு பில்லு வந்து இஃப் இட் கம்ஸ் டு கவர்னர், வாட் கவர்னர் கேன் டூ? ஃபர்ஸ்ட்டு ஒப்புதல் கொடுக்கலாம், செகண்டு ரிஜெக்ட் பண்ணலாம், தேர்டு திருப்பி அனுப்பலாம், ஃபோர்த் யாருக்கு அனுப்பிச்சிடலாம்? பிரசிடென்ட். ஆனால் அந்த மசோதா ஒன்ஸ் பிரசிடென்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த பில் யாருக்கு மட்டும்தான்? பிரசிடென்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கு தான். யாரும் உள்ள வர மாட்டாங்க, கவர்னர் உள்ள வர மாட்டார். ஓகேமா? தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் வாட் பில் நவ்? நீட் பில். இப்போ தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பில் யாரோட்டமா இருக்கு? பிரசிடென்ட் தான் இருக்கு. ஓகேமா? ஓகேமா? ஓகே பண்ணுமா? சான்சலர் யூனிவர்சிட்டிமா
What is chancellor of university? Governor. Who appoints the vice chancellor of university? Governor தான். ஸோ கிளியராக போட்டுருமா? வேந்தரா செயல்படுறது ஆளுநர், துணை வேந்தரை நியமனம் பண்றது யார் தான்? ஆளுநர் தான் இருப்பார். ஓகேமா? தென் அடுத்தது சரி குட். சரி எல்லாமே பிரசிடென்ட் அதே கான்செப்ட் தான். பாஸ் போட்டுருவீங்கம்மா? சேம் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஆல் தோஸ் திங்ஸ். என்ன ஒரு சின்ன மாற்றம்னா பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனா நாமினேஷனாமா? பிரசிடென்ட் எலெக்ஷனா நாமினேஷனா? டைரக்டா இன்டைரக்டா? இன்டைரக்ட் எலெக்டட். ஆனால் கவர்னர் எலெக்ஷன்ஸ் வச்சிருக்காமா? எதுவுமே இல்லை. யார் நியமனம் பண்றதா? பிரசிடென்ட் நியமனம் பண்றதா? ஓகேமா? அதே மாதிரி தான் நாமினேஷன் பண்றதுக்கான அதிகாரம் பிரசிடென்ட் இருக்கா இல்லையாமா? எந்த ஹவுஸ்க்கு நாமினேஷன் பண்ணலாம்? ராஜ்யசபா. எவ்வளோ பேர் நாமினேஷன் பண்ணலாமா? 12 மெம்பர்ஸ். அந்த நியமன அதிகாரம் யாருக்காச்சும் ஆளுநருக்கு இருக்காமா? இருக்கா இல்லையா? இருக்குமா? எப்படி ஒரு காரணம் பின்னாடி பார்ப்போம். இப்போ வில் டேக் பார்லிமெண்ட். 2 அவையா இருக்குமா? ஒன் இஸ் யுவர் லோக்சபா, நெக்ஸ்ட் இருக்கும் ராஜ்யசபா. இதில் இது டைரக்டா இன்டைரக்டாமா? டைரக்ட் எலெக்ஷன். இது என்ன இருக்கும்? ஆப்வியஸா இன்டைரக்ட் எலெக்ஷன். இது ஒன்று நேரடி தேர்தலும் என்னமா? மறைமுக தேர்தல். ஓகே, இப்போ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தான் இந்த ஹவுஸ்ல எவ்வளவு பேர் நாமினேட் பண்ணுவாரு? 12 மெம்பர்ஸ். யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். இங்க நாமினேஷன் இருக்காமா? லோக்சபால ஒரு காலத்து இருந்துச்சா? எவ்வளவு ஆங்கிலோஜியன்ஸ்? 2. இப்போ இருக்காமா? இல்ல. இனிமேல் ஆங்கிலோ நியமனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டத்திட்டம் எதுமா? 104 அமெண்ட்மெண்ட். குட். இது பார்லிமெண்ட். ரொம்ப சிம்பிள். அப்ப இங்க நோ நாமினேஷன். இங்க எவ்வளவு பேருமா? 12 பேர். ரொம்ப சிம்பிள். இப்ப நவ் வில் டேக் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப ஸ்டேட் எப்படின்னாமா மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதுல 2 அவையா இருக்கு. ஒன் இஸ் யோர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோமா? சட்ட கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் என்ன சொல்லுவாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மாநில பேரவைன்னு சொல்லுவாங்களாமா? ஒன்று கீழவை, இன்னொன்று பேரவை. எம்எல்ஏ சொல்லுவோம்ல, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது நம்ம என்ன சொல்லுவோம்? பாபியஸா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எல்லா மாநிலத்தையும் 2 அவை இருக்காமா? எவ்ரி சைட் ஆஃப் 2 ஹவுசஸ். எவ்வளோ சைட் மட்டும்தான் இருக்கு? 6 மாநிலத்தில் மட்டும்தான் 2 அவை இருக்கு. பேலன்ஸ் 22 மாநிலம் எந்த அவை மட்டும்தான் இருக்குமா? ஒரு அவை மட்டும்தான். இது மட்டும்தான் இருக்கும், அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். இப்போ இது எப்படின்னாமா இது டைரக்டா இன்டைரக்டா? டைரக்ட் எலெக்ஷன். இது என்ன ஒரு ஆப்வியஸ். அப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ இதுல கவர்னர் கேன் நாமினேட் 1/6 ஆஃப் மெம்பர்ஸ். 6இல் 1 பங்கு நபர்களை ஆளுநர் நியமனம் செய்யலாம். ஓகேமா? என்ன போட்டுருமா? இதுல there is no nomination. நேரடி தேர்தலில் அங்கேயும் நியமனம் கிடையாது, இங்கேயும் நியமனம் கிடையாது. நோ நாமினேஷன் இன் யுவர் அசம்பிளி. அதுவும் உங்களோட பேரவை, கீழவையில் சார். பேரவை போறப்போ, கவுன்சிலில் போறப்பா நீங்க வந்து எவ்வளவு பேர்த்த நியமனம் பண்ணலாம்? 1/6. கோவில் நாமினேட்டாமா கவர்னர். ஓகேமா? அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5/6 டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்ட் எலெக்ஷன். அவ்வளோதான். ஓகேமா? ஸோ 6இல் 5 பங்கு உறுப்பினர்களை மறைமுகமாக தேர்ந்தெடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்ஸ் யார் பண்ணுவாங்க? கவர்னர் வில் நாமினேட். ஸோ கிளியரா போட்டுருங்க. ஓகேமா? அப்போ நாமினேஷன் இருக்கா இல்லையா? இருக்கு. அசம்பிளிலேயே கவுன்சிலையுமா? கவுன்சிலில் மட்டும் தான் எவ்வளவு நாமினேட் பண்ணுவார்? 1/6 நாமினேட் பண்ணுவார். கிளியரா போட்டணும். எல்லா ஸ்டேட்லையும் 2 ஹவுஸ் கிடையாதுமா. ஒன்லி எவ்வளோ ஸ்டேட் மட்டும்தான்? 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் 2 அவை இருக்கு. ஓகேமா? ஓகே. இப்போ நான் புட் நெக்ஸ்ட் புட் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். கவர்னர் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள் தான்.
அப்பாயிண்ட் பண்றது யாரு? மொபைல்ஸ் கவர்னர்மா பிரசிடென்ட். Who act as an agent of center? Who act as a nominee of president? யாருதாம்மா? கவர்னர் தான். Is there any qualification apart from years for கவர்னர்மா? படிச்சிருக்கணும், முடிச்சிருக்கணும். Is there any qualification? No. இந்திய நாட்டோட குடிமகனா இருக்கணும், வயசு முடிஞ்சிடணும், 35 வயசு முடிஞ்சிடும். தட்ஸ் இட். ஓகேமா. அவருடைய பதவி காலம்மா 5 years. ஓகேமா. அதே மாதிரி அவரை ஒரு பதவியிலிருந்து ஆளுநர், இனிமேல் அவர் ஆளுநர் கிடையாது, அவர் ரிமூவ் பண்ற மாதிரிமா பிரசிடென்ட் இருக்கார்லமா, எப்ப பிரசிடென்ட் நினைக்கிறாரோ என்ன பண்ணல அவரை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேமா. நம்ம பிரசிடென்ட் ரிமூவ் பண்ற மாதிரி தீர்மானம் கொண்டு வந்து லோக்சபால போய் ராஜ்யசபால போய் பாஸ் எதுவுமே கிடையாது. யாரு பண்ணா போதும்? பிரசிடென்ட் பண்ணா போதும். ஓகேமா. ஆனா இந்த பில்லை கிளியரா படிச்சு நம்ம எழுதணும் பார்த்தீங்களா, இந்த பில் தான் மேட்டர். பிரசிடென்ட் வந்தா பில்லை என்ன பண்ணுவாரு? கவர்னர் தான் பில்லை என்ன பண்ணுவார்? இதை மட்டும் பார்த்துங்க. ஓகேமா. இப்போ நான் பண்ண முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். இப்போ டேக் யுவர் பிரைம் மினிஸ்டர் வித் சீஃப் மினிஸ்டர். அது ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப குவாலிபிகேஷன் கிடையாது, கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னும் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஐபிஎஸ் இருப்பாங்கம்மா. பட் தெர் இஸ் நோ கண்டிஷன் ஃபார் தட். இருந்திருப்பாங்க, பட் அப்படித்தான் இருக்கணும். அது மேடம் அதுல சிம்பிளஸ்ட் திங். இந்த ஃபாத்திமா வீடு ரொம்ப இருந்தாங்க. ஓகேமா. அதான் முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விமன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஜெயலலிதா அம்மா பீரியட் இருக்கிறப்ப தான் அவங்க கவர்னர் இருந்தாங்க. ஓகேமா. யூ ஒன்ட் பிலீவ், பிரசிடென்ட்டே மறுபடி திருப்பி கூப்பிட்டாங்க. நம்ம நீ கவர்னர் இருக்க வேண்டாம், திருப்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பிரச்சனை. எப்பவுமே நீ தமிழ்நாடுங்களேன், ஸ்டில் நவ் தமிழ்நாட்டில் there is always a problem between governor and chief minister. இங்கே யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தி சண்டை வரும்? பில்லை ஃபுல்லாக ரெடி பண்ணி கவர்னர் கொடுத்துருவாங்க. அப்போ கவர்னர் என்ன பண்ணி ஆனதுக்கு? ஒன்று சைன் போடும், இல்லை வேண்டாம் சொல்லு. நம்ம கவர்னர் என்ன பண்ணிடுறாரு? சைனும் போட மாட்டேங்கிறாரு, இல்லை யாரும் அனுப்பிச்சிடறாரு? பிரசிடென்ட். ஆனால் அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? இஃப் ஹி இஸ் டூயிங் எனிதிங் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் கேட்டால் கிடையாது. அவர் எல்லாமே எதுக்குள்ள தான் பண்ணுறாரு? கான்ஸ்டியூஷனுக்குள்ள தான் பண்ணுறாரு. பட் லாட் ஆஃப் கிளாஷ் வில் ஹேப்பன். கிளாஷ் எப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தியா, இல்லை பிரசிடென்ட்னால் நியமனம் பண்ணப்பட அதிகாரம் ஜாஸ்தியா? பட் வாட் எவர் இட் மே பி, if a bill wants to become an act in state government, who has to give the signature? யாருமா? கவர்னர். ஆளுநர் கையெழுத்து போடாம அது சட்டமா மாறுமா? மாறாதுமா. ஆனா சட்டத்தை கொண்டு வர சட்டமன்றம். ஆனா சட்டமா மாறின யார் கையெழுத்து பண்ணணும்? ஆளுநர் கையெழுத்து. கவர்னர் டு புட் தி சைன். இப்போ லாட் ஆஃப் கிளாஷ் வில் கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு அதிகாரம் இருக்கா, இல்லை யாருக்கு? உங்களோட ஆளுநர். லாட் ஆஃப் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஹேப்பன் தான். ஓகேவா. படிக்கணும், படிக்கணும். முதலமைச்சர். யாருமா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான நிர்வாகியா இருப்பாங்க? சிஎம். யாருமா பெயரோட இருப்பாங்க? ஆளுநர். அவ்வளவுதான் போட்டுக்கணும். ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் யுவர் சீஃப் மினிஸ்டர். உண்மையான அதிகாரினா சீஃப் மினிஸ்டர்மா. தென் நாமினல் பெயரளவு நிர்வாகினா கவர்னர் தான். அவ்வளவுதான். அதே கான்செப்டும் இங்கே வரும். சேம் பிரைம் மினிஸ்டர், அதே விஷயம் தான். யாருமா வந்து சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க? இவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் அப்படின்ட்டு. முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது யாரா இருக்கும்? எல்லா எம்எல்ஏஸ் சேர்ந்து முதலமைச்சர் சூஸ் பண்ணுவாங்க. முதலமைச்சர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? யாருமா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்றது யாரு? ஆளுநர். ஆனா யாரு வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்றாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணணும்? அப்பாயிண்ட் பண்ணணும். நம்ம பிஎம் படுத்தினோம்லமா இதே கான்செப்ட் தான் வரும். எப்படின்னா, எம்எல்ஏஸ் ரூலிங் எம்எல்ஏஸ், அப்போசிஷன் எம்எல்ஏஸ் ஆகும். இவங்க எல்லாரும் சேர்ந்து they will choose one person as what ma? சிஎம். இவர் என்ன பண்ணுவாரு? இவருக்கு தேவைப்படக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுவார். ஓகேமா. பட் இந்த ரெண்டு பேரையுமே அப்பாயிண்ட் பண்றது யாரு தான்? கவர்னர் தான் அப்பாயிண்ட். ஆனா கிளியரா போட்டணும்,
MLAs will choose chief minister. But chief minister is the one who will choose what ma? Council. அவருக்கு யாரெல்லாம் அமைச்சரா வேணும்னு சொல்லி யார் தான் முடிவு பண்ணணும்? சிஎம் தான் முடிவு பண்ணணும். இவர் இங்க முடிவு பண்ண அமைச்சரை மட்டும்தான் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப கேன் கவர்னர் அப்பாயிண்ட் எனி அதர் பர்சன் அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் ரெஜிஸ்டர்ட் பை சிஎம்? இவங்க யார் அமைச்சர்னு சொல்றாரோ அவரை மட்டும்தான் யார் அப்பாயிண்ட் பண்ணணும்? கவர்னர் வில் அப்பாயிண்ட். ஓகேமா? அப்ப கேன் கவர்னர் அப்பாயிண்ட் எனி ஒன் அஸ் சிஎம்? கவர்னர் கேன் அப்பாயிண்ட் ஒன்லி தோஸ் ரெக்கமெண்டட் பை ஹோம்? சிஎம். அவ்வளவுதான். ஓகேமா? அதே மாதிரிதான் இந்த அமைச்சரவை இருக்காங்கல்ல, பார்லிமெண்ட்ல எவ்வளவு பர்சன்ட் மேக்ஸிமம் இருக்கு அமைச்சர்? நம்ம பார்த்தோம்ல, லோக்சபால இருந்து இவ்வளோ சதவீதம் அதிகபட்சம் அமைச்சர் சொல்லி பார்த்தோமா? எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம்? 15. ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி தான். 15% ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்ப நீ தமிழ்நாட்டில் எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா? 234 பேர். அப்ப 234 பேர் மொத்தமா இருக்காங்க. அதுல எவ்வளவு சதவீதம் அமைச்சரா இருக்கலாம்? இலவசமா 15%. அப்ப எவ்வளவு வரும்? 234 15%. அட 234 15% எவ்வளோ? 10% 24 வருமா? 24 பாதி எவ்வளவா? 12 35 வருமா? 36 36. ஒவ்வொரு அமைச்சரும் பெருசு தானையா? இதோட கவுண்ட் வர முடியணும் மூலமா 10%. 20 10% 24 ஆச்சு. 15%. அது 234 into 15/100. 35. கரெக்டா சொல்லுமா? 35 35. வாட்டர் 35 பேர் இருக்கலாமா? அப்ப என்ன கணக்குனாமா? இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை இருந்து 15% அதிகபட்ச அமைச்சரா இருக்கலாம். அதே மாதிரிதான் மினிமம் 12 பேர் அமைச்சரா இருக்கணும் ஒரு ஸ்டேட்ல. இப்ப பார்லிமெண்ட்ல மினிமம் கிடையாது. அங்க என்ன மட்டும் தான் படிச்சிருப்பீங்க? மேக்ஸிமம் மட்டும்தான். ஆனா கிளியரா போட்டோமா எந்த ஹவுஸ் தான் கொஸ்டினா இருக்கும்? பார்லிமெண்ட் மொத்த உறுப்பினர் 15%, இல்ல லோக்சபா கவுண்ட் 15%? லோக்சபா இல்ல பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபா 15? லோக்சபா இருந்து 15. அதே மாதிரிதான் அசம்பிளில இருந்து 15, கவுன்சில் இருந்து 15, இல்ல ரெண்டு சேர்த்து 15? அசம்பிளில இருந்து 15. டோன்ட் கன்ஃபியூஸ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில இருந்துதான் 15% அதிகபட்ச அமைச்சரவையா இருக்கலாம். ஓகேமா? அப்ப லோக்சபால இருக்கக்கூடிய மொத்த ஸ்ட்ரென்த்ல இருந்து 15%, ஸ்டேட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மொத்த 15% 15%. ஆனா பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுடைய 15% மேக்ஸிமம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன கிடையாது? மினிமம் கிடையாது. பட் வென் யூ கோ ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்க மினிமம் எவ்வளவு பேர் அமைச்சரா இருக்கணும்? 12 பேர் கண்டிப்பா என்ன இருக்கணுமா? அமைச்சரா இருக்கும். ஓகேமா? இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். அங்க மேக்ஸிமம் மட்டும் இருக்கும். எவ்வளவு பர்சன்ட்? 50. இங்க என்ன இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும், மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்ட் இருக்கலாம்? 50. மினிமம் எவ்வளவு பேர் இருக்கணும்? 12 மெம்பர்ஸ். ஓகேமா? இதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அங்க ஆர்டிகல் 74 என்னமோ போட்டிருப்பீங்க. பிரசிடென்ட் சார், பிரைம் மினிஸ்டர். அதெல்லாம் ஆர்டிகல் 74 75 போட்டிருக்கீங்க பாருங்க. 74 75. ஆர்டிகல் 74 and 75. வெரி குட். எய்ட் அண்ட் அட்வைஸ் போட்டுருப்பீங்க பாருங்கம்மா. Who will give advice to whom? Council of Policy advice to President. இப்போ அதே ஆர்டிகல் எப்படி மாத்துறீங்கன்னா சேம் லாஜிக் தான். அங்க 74 போட்டிருப்பீங்களா? அதோட எக்ஸாக்ட் 163. 75 போட்டிருப்பீங்களா? அதோட ஆர்டிகல் 164. அவ்வளவுதான். ஒரே விஷயம் தான். இது ஃபார் பிரசிடென்ட். இது யாருக்கு இருக்க பாபியஸா? ஃபார் கவர்னர். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன போட்டிருப்பீங்க? Who will give advice? President will act on aid and advice of whom? COM. இதெல்லாம் போட்டிருப்பீங்களா? ஸோ பிரசிடென்ட் யாரோடைய உதவி மற்றும் ஆலோசனைப்படி செயல்படுவார்? அமைச்சரோடைய உதவி மற்றும் ஆலோசனைப்படி தான் செயல்படுவார். தனிப்பட்ட அதிகாரம் இருக்காமா? ஏன் டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. கண்டிப்பா யார் பேச்சுக்கு மட்டும்தான் கேட்டாகணும்? மினிஸ்டர்ஸ். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கவர்னர்
will act on aid and advice of COM. ஒரு verb extra வரும். Except on his discretion. Except on his discretion. ஏன் அப்படின்னா ஆளுநருக்கு தனிப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அது யாருக்கு கிடையாது? பிரசிடென்ட் கிடையாது. சிம்பிளா ஒரு கான்செப்ட். ஒரு மசோதா வருது. அந்த மசோதாவை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அப்ப ஆளுநர் தனிப்பட்டு முடிவு பண்ணுவாரா இல்ல அமைச்சர்கிட்ட கேட்பாரா? அமைச்சர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப சில விஷயங்கள் அமைச்சருடைய ஆலோசனை இல்லாமலும் யார் வேலை செய்யலாம்? கவர்னர் வேலை செய்யலாம். அப்போ பேச்சை கேட்டு மட்டும்தான் வேலை செய்யணும் கான்செப்ட் யாருக்கு மட்டும்தாமா? பிரசிடென்ட் மட்டும்தான். இவரும் அப்படித்தான் பண்ணணும். அதனாலதான் கவர்னர் வில் ஆக்ட் ஆன் த உமா அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எக்ஸப்ட் ஆன் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன். ஒண்ணு இல்ல, ஒரு மாநிலத்துல ஜனாதிபதி ஆட்சி அவர் குடியரசு ஆட்சி கொண்டு வரலாமா வேண்டாமான்னு யாரும் முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலத்தோட ஆளுநர் தான் முடிவு பண்ணுவார். அப்படி ஜனாதிபதி ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த அமைச்சரெல்லாம் இருக்க மாட்டாங்க. நோ சீஃப் மினிஸ்டர், நோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஹெட்டே யார் தான்? பிரசிடென்ட் தான். இப்போ இதை போய் கவர்னர் போய் அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களை ஃபுல்லாக கலைக்க போறேன், உங்களை ஃபுல்லாக எடுத்துட்டு நான் இந்த இடத்துல பிரசிடென்ட் கொண்டு வரேன்னு சொன்னா அமைச்சர் வரைக்கும் சொல்லுவாங்களா வேண்டாம் சொல்லுவாங்களா? நோதுரமா? அப்ப அதெல்லாம் யார் தன் விருப்பமா இருக்கும்? கவர்னருடைய தன் விருப்பம் தான். அப்போ பெரும்பான்மையான விஷயங்களில் மட்டும்தான் ஆளுநர் யாருடைய உறுதிப்படி வேலை செய்யறோம்? அமைச்சர் படி. சில குறிப்பிட்ட விஷயங்களில் ஆலோசனை இல்லாமலும் தனிப்பட்ட அதிகாரத்தில் யாரு வேலை செய்யலாம்? ஆளுநர் வேலை செய்யலாம். அப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்களேன். யாருடைய டிஸ்கிரிப்ஷன் பெருசு? பிரசிடென்டா கவர்னரா? யாருடைய தன் விருப்ப அதிகாரம் என்பது அதிகம்? இவருக்கு இருக்கு ஏதாச்சும்? he don't have any discretion. பிரசிடென்ட் எதை பண்ணினாலும் யார்கிட்ட தான் கேட்டாகணும்? அமைச்சர் தான். ஆனா ஆளுநர் அப்படி கிடையாதுமா. சில விஷயங்கள் ஆளுநர் யாரோட ஆலோசனை இல்லாமல் வேலை செய்யலாம்? அமைச்சரோட ஆலோசனை இல்லாமலும் வேலை செய்யலாம். ஓகேமா? இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். தென் இது என்ன போட்டிருப்பீங்க? அப்பாயின்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் போட்டிருப்பீங்க. அதே லாஜிக் தான் இங்கேயும். சேம் திங். இங்கேயும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அமைச்சர் நியமனம். ஓகேமா? அதே ஆர்டிகல் ஒன்ன கிளியரா படிச்சிருங்க. ஏதோ கோ 74, 75 ஆர் 163, 160 கிளியரா பார்த்தணும். அதிகபட்சம் எவ்வளவு தெரியுமா? 15% ஆஃப் வாட்சபா லோக்சபா அமைச்சரா இருக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் 15% ஆஃப் வாட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது மேக்சிமமா, பட் மினிமம் வெரி குட். மினிமம் 12 பேர். இது ஒண்ணுதான் மாற்றம். சின்ன 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 மாற்றங்கள் மட்டும்தான். இது frequent. இது எப்ப சட்டத்திட்டமா சொல்லுச்சு? which amendment said 15% of அதான் அமைச்சர் which amendment தான்? 91st amendment which year மா? அதே amendment தான் இது. ஸோ ரெண்டுக்கும் ஒரே amendment. 91st amendment act 2003. ஸோ இந்த சட்டத்தின் படிதான் பாராளுமன்றத்துல மக்களவை உறுப்பினர்களை அதிகபட்சம் 15% அமைச்சர்களாக சொல்லியிருப்பாங்க. இதே சட்ட திருத்தத்தின் படிதாமா மாநில சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய மொத்த நபர்கள்ல இருந்து எவ்வளவு பர்சன்ட்? 15% மேக்ஸிமம் இருக்கலாம். மினி எவ்வளவு பேர் இருக்கணும்? அமைச்சரா 12 பேர் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ now put next one. put மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்.
அடுத்து வேற 4 ஹிஸ்ட்ரி. ஓகேவா? போட்டாமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? மாநில சட்டமன்றம். ஆர்டிகல் 168 இருந்து 212 வரை. ஆர்டிகல் 168 to ஆர்டிகல் 212. ஓகேவா? அப்படி ஒண்ணா போட்டுருமா? போடுமா? இப்போ தற்போது அப்படி போடு. 22 மாநிலங்களில் உறவை, 6 மாநிலங்களில் மட்டுமா இரவை. போடுறோம். 22 states have unicameralism. உறவை தானமா இருக்கு. யூனிகேமரலிசம் உறவை. 6 மாநிலம் மட்டும் எவ்வளவு இருக்கு? பைகேமரலிசம். வாட்ஸ் த பைகேமரலிசமா? இரவைன்னு சொல்லுவாங்க. எஸ், வாட் ஆர் த 6 states? பீகார், மகாராஷ்டிரா, யூபி, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். வெரி குட். ஓகேமா? போடுறோமா? பீகார் தற்போது இன்னைக்கு நிலைமையில எந்தெந்த மாநிலத்தை வந்து இரவை இருக்குனாமா? பீகார், யூபி, பீகார், யூபி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தென் மகாராஷ்டிரா. இவான் இப்போ இந்த மாநில இதை 2ஆ பிரிச்சிருவாங்கம்மா. ஒன் இஸ் கால்ட் யோர் ஒன் இஸ் யோர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நெக்ஸ்ட் சொல்லுவோம் கவுன்சில். இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கம்மா. இதை வந்து விதன் சபான்னு சொல்லுவாங்க. இது என்னவா சொல்லுவாங்க? என்ன கெஸ்? விதன் கேள்விப்பட்டீங்களா? விதன் சபா, விதன் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. விதன் சபா ஒண்ணுமா? விதன் பரிஷத். இதுதான் மேலவை. அப்பர் ஹவுஸ். விதன் ஆஃபீஸ் ஆகும். கீழவை, லோவர் ஹவுஸ். தமிழ்நாட்டில் மேலவை இருக்கு, கீழவை 2 பேர் இருக்காமா? என்னவை இருக்கு? அசம்பிளி தானம்மா. அசம்பிளி தான் நம்ம கீழவை. கவுன்சில் தான் மேலவை. தமிழ்நாடு என்ன மட்டும் தான் இருக்கு? அசம்பிளி மட்டும் தான் நம்ம இருக்கு. அதே மாதிரி இதை வந்து 2வது அவைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் சேம்பர். அப்ப என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சேம்பர். அதனால டிஃப்ரெண்ட் பேருக்கு மட்டும்தான். கிளியரா போட்டிருமா? எது வந்து பரிஷத், எது வந்து சபா, எது லோவர் ஹவுஸ், எது அப்பர் ஹவுஸ், எது வந்து ஃபர்ஸ்ட் சேம்பர், எது வந்து செகண்ட் சேம்பர். கிளியரா போட்டுருங்க. ஓகே, இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்டிகல் 169 கிரியேஷன். ஒரு சட்டமன்றத்தில், ஒரு மாநிலத்தில் மேலவை கலைக்கலாமா, மேலவையை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்மா? 169 கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் வாட் கவுன்சில்மா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதை யாரு சார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மாநிலத்துல மேலவை வேணுமா வேண்டாமா, இல்ல மேலவை இருந்தா கலைக்கலாமா, இல்ல இல்லாத மேலவையை உருவாக்கலாமா, ஆல் த திங்ஸ் பை பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா போட்டுருமா?
யார் மட்டும் செட் பண்ணுவாங்க? பார்லிமெண்ட். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல மேலவை இருக்காமா? இல்ல. இன்கேஸ் தமிழ்நாட்டுல மேலவை வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த கீழவை இருக்காங்கல்ல, இவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த தீர்மானம் கொண்டு வந்து, இந்த தீர்மானம் யார்கிட்ட போகும்? பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் சட்டம் கொண்டு வந்தால்தான் என்ன உருவாக்க முடியுமா? மேலவை உருவாக்க முடியும். ஸோ கிளியரா போட்டுருங்க. ஸோ ஒரு மாநிலத்துல மேலவை இருக்கலாமா? இல்ல இருக்கிற மேலவை கலைக்கலாமா? கிரியேஷன் ஆர் அபாலிஷன் யார் தான் பண்ணுவாங்கம்மா? பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிகல் படிமா? ஆர்டிகல் 169 படி தான் பண்ணுவாங்க. ஓகேமா? இவ்வளவு போட்டு நெக்ஸ்ட். தமிழ்நாட்டில் எவ்வளோ வருஷம் இருந்துச்சு? இருந்துக்கா தமிழ்நாடு? வெரி குட் சார். இந்தியா எப்படி இருந்துச்சுப்பா? ஜெயலலிதா வந்ததுக்காக மறுபடியும் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கொண்டு வர முடியல. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் வெரி ஈகர் டு கிரியேட் வாட்பா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேமா? ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுனா, இது வந்து டைரக்ட் எலெக்ஷன்மா மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள். இது எப்படினாமா இன்டைரக்டா சூஸ் பண்ணுவாங்க. ஓகேமா? இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இவங்களே சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் மக்களோட பங்களிப்பு எதுவுமே இருக்காது. பிகாஸ் டேட்டா இன்டைரக்டா இன்டைரக்ட். அதுலேயும் 5/6 மட்டும்தான் இன்டைரக்ட் எலெக்டடா. 1/6 யார் நாமினேஷன் பண்ணுவாங்கம்மா? இப்போ சில கவர்னரா? கவர்னர் வில் நாமினேட். ஓகேவா? ஸோ நியமனம் செய்வாங்க. ஸோ இதில் பெருசாக என்ன சார் நம்ம யூஸ் பண்ணால் ஒரு யூஸ்மே இருக்காது. இவங்க சொல்கிற ஆட்கள் தான் உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லிவிட யார் வேலை செய்வாங்க? கவுன்சிலும் வேலை செய்வாங்க. டோன்ட் ஹேவ் எனி மேஜர் பவர்ஸ் ஃபார் தம். ஓகேமா? அதனால இருந்துச்சு தூக்கிட்டாங்கம்மா. டிஃபென்ஸ் தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்காமா? சம்பளம் தான் எக்ஸ்ட்ரா போகுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி. த காம்போசிஷன் ஆஃப் அசம்பிளி. காம்போசிஷன் ஆஃப் அசம்பிளி. கீழவையின் அமைப்பு. கீழவையின் அமைப்பு. கீழவையின் அமைப்பு. ஒரு மாநில சட்டமன்றத்துல கீழவை இருக்குல்ல, அசம்பிளில மேக்ஸிமம் எவ்வளவு பேர் இருக்கலாம்னு சொன்னா, மேக்ஸிமம் இட் கேன் பி அப் டு 500 மெம்பர்ஸ். 500 பேர் வரைக்கும் அதிகபட்சம் இருக்கலாம். அதே மாதிரி மினிமம் 60 பேர் இருக்கலாம். So what is the maximum strength of assembly man? 500. Minimum strength is 60. ஆனா ஒரு 4-5 மாநிலத்துக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மிசோரம் ரொம்ப குட்டி மாநிலம். அங்கே எவ்வளோ நம்பர் சொல்ல தேவை? இதே 560 எந்த அடிப்படையில் நம்ம கொடுப்பாங்க? பாப்புலேஷன் அடிப்படை தான். அங்கே மக்கள் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால போட்டுருங்க, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அண்ட் கோவா. அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், கோவா. அங்க வந்து மினிமம் 30. மிசோரம், நாகாலாந்து அங்க மினிமம் 40. அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், கோவா இங்க வந்து மினிமம் இஸ் ஃபிக்ஸ்ட் 30. நாகாலாந்து, மிசோரம் அங்க வாட்ஸ் மினிமம் வேல்யூமா 40. ஆனா இந்த 7 ஸ்டேட்ஸை தவிர மிச்ச எல்லா ஸ்டேட்லையும் வாட்ஸ் த மினிமம் 60, வாட்ஸ் த மேக்ஸிமமா 500. ஓகேமா? நியமனம் இருக்கா இல்லையாமா அசம்பிளியில்? நாமினேஷன் அசம்பிளிமா 2019 முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. எப்படி பிரசிடென்ட் வந்து லோக்சபால 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாமினேட் பண்ணலாமோ, அதே மாதிரி கவர்னர் இருக்கார்லமா ஒரு ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமனம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதைத்தான் எதில் தூக்கிட்டாங்க? அமெண்ட்மெண்ட் 104th அமெண்ட்மெண்ட் 2019 படி நோ ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன். கிளியரா போட்டிருக்குமா? 2019க்கு முன்னாடி வரைக்கும் லோக்சபால பிரசிடென்ட் கேன் நாமினேட் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ். 2019க்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் கேன் நாமினேட் how many ஆங்கிலோ இந்தியன்ஸ்? 1 ஆங்கிலோ இந்தியன்ஸ். பட் இப்போ இருக்கா இல்லையாமா? as of now no ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன். ஓகேமா? ரொம்ப சிம்பிள் தானமா? அதே மாதிரி
எந்த சென்சஸ் அடிப்படையிலமா தமிழ்நாடு சீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 234 சீட் அப்படி நம்ம சொல்றோம்ல. எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 90 நம்ம படிச்சோம் பார்லிமெண்ட்டுக்கு. அதே லாஜிக் தான். 1971 சென்சஸ் படி தான் இன்னைக்கு எல்லா சட்டமன்றத்துக்கான அந்த சீட்ஸ் பேர் சேம் அதே லாஜிக் தான் வரும். எழுதிருப்பீங்களே டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 52, 62, 72, 2002 போட்டிருப்பீங்க. 42nd அமெண்ட்மெண்ட், 84th அமெண்ட்மெண்ட் இதில் போட்டிருப்பீங்களா? அதே லாஜிக் அப்படியே வருமா, எதுவுமே மாறாதுமா, சேம் திங். அப்போ எந்த சென்சஸ் படி பண்ணி தமிழ்நாட்டில் சீட்ஸு? தமிழ்நாட்டில் என்ன சிறுவர் சென்சஸ் தான் 1971 சென்சஸ் தான். அதே மாதிரி SC/STக்கு சீட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆறு சென்சஸ்மா, வெரி குட். அது 2001. பட் மொத்த சீட்ஸ் இன்னைக்கு வரப்போ 1971. இப்போ நான் புட் நெக்ஸ்ட். இப்போ இது வந்து அசம்பிளியோட காம்போசிஷன் போட்டிருப்பீங்களா? இப்போ நான் புட் கவுன்சிலோட காம்போசிஷன். மேலவையின் அமைப்பு. மேலவையின் அமைப்பு. இப்ப இதோடைய ஸ்ட்ரென்த் எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, அசம்பிளியோட மொத்த ஸ்ட்ரென்த் இருக்கலாமா? அசம்பிளியோடைய மொத்த ஸ்ட்ரென்த்ல இருந்து 1/3 மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? அப்போ த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எவ்வளோனா 1/3 ஆஃப் அசம்பிளி. கீழவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் 1/3 அதிகபட்சம் இருக்கலாம். அது என்ன ஸ்ட்ரென்த்? மேக்ஸிமம். மினிமம் எவ்வளவு பேர் இருக்கலாமா? 40 பேர் இருக்கலாம். மினிமம் இஸ் 40. கிளியரா போட்டுருங்க. அசம்பிளியில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்ட்ரென்த்ல 1/3 மேக்ஸிமம் இருக்கலாம். எங்கம்மா? கவுன்சில். பட் வாட் இஸ் த மினிமம் கமெண்ட்? 40 மெம்பர்ஸ் மினிமம் இருக்கலாம். ஓகேமா? அதே மாதிரி கிளியரா போட்டுருங்க. 5-6 மெம்பர்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். 1/6 are nominated. By whom? Government. Okay, but now put duration. Duration of assembly. கீழவையுடைய ஆயுட்காலம் எவ்வளவு வருஷமா இருக்கும்? நார்மலா 5 years. நிரந்தரவைய தற்காலிக. அங்க எப்படி லோக்சபா இல்லம்மா, இங்க பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியும். அங்க எப்படி லோக்சபா டெம்பரரியோ அதே மாதிரி அசம்பிளி என்னதாமா? டெம்பரரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு டிஎம்கே பெரும்பான்மை போச்சு அப்படின்னு சொன்னால் அவ என்ன ஆயிரும்? கலைஞ்சிருமில்லமா? அப்போ ஆட்சி கலைக்கணும்ல. அப்போ அசம்பிளி அப்படிங்கிறது பெர்மனண்டா டெம்பரரியா? டெம்பரரி. கவுன்சில் அப்படிங்கிறது பெர்மனண்டா. அவ்வளவுதான். சரி, கவுன்சில் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த கவுன்சிலே இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் அம்பஸ் வெளியே வருவாங்க. இந்த மாதிரி லோக்சபா மாதிரி வந்து கலைச்சு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்ப எப்படிமா ராஜ்யசபா பெர்மனண்டா இருக்கு, அதே மாதிரி கவுன்சில் என்னதான் பெர்மனண்டா. எப்படி லோக்சபா டெம்பரரியா இருக்கு, அதே மாதிரி லைக் அசம்பிளி என்னதான் நமக்கு டெம்பரரி தான். ஸோ கிளியரா போட்டுருங்க. விடா லோக்சபா அசம்பிளி இந்த ரெண்டுமே என்ன பாடிதான்? டெம்பரரி தான். இப்போ கலையுமா கலையாதாமா? கலைஞ்சது. ஆனா உங்களுடைய ராஜ்யசபாவும் உங்களுடைய கவுன்சிலும் இதுவே என்ன பாடிங்க? பெர்மனன்ட் பாடி. அதே லாஜிக் தான். சேம். இப்போ இதோ டிவிஷன் வருஷம் போட்டிருப்பீங்க 5 years. இப்போ ராஜ்யசபால எவ்வளோ வருஷத்துக்கு ஒருக்கா 7 members இருக்கணும்? எவ்வளோ மெம்பர்ஸ்மா? அது எவ்வளோ நம்பர் இருக்கும்? 1/3 2/3 1/3மா? See, 1/3 of members should retire for every second year. அதே லாஜிக் தான். ஒரே லாஜிக் தான். ஸோ 1/3 உறுப்பினர்கள்மா 2 பேருக்கு ஒருக்கா வந்து they have to go. அப்போ 3ஆம் வருஷம் வந்து மறுபடியும் புதுசாக இடத்துல இருப்பார். அதான் ஏதோ ஒன்றை கிளியரா படிக்க போகுது. பார்லிமெண்ட்டை கிளியரா படிச்சிட்டீங்கன்னா
அசம்பிளி ஒண்ணுமே இல்லை. அதே லாஜிக் தான், இதுவே மாறாது. சின்ன 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 மாற்றங்கள் மட்டும்தான். மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள்மா 2 வருடம் முடிஞ்ச உடனே they have to go outமா. ஓகேவா? 3rd இயர் ஆகும்போது புதுசா நாமினேஷன் பண்ணுவான். ஓகேமா? இதே தான் நம்ம ராஜ்யசபா பார்த்தோம். அப்ப இதோடைய டேர்ம் 5 இயர்ஸ் எம்எல்ஏக்கு. அப்ப எம்எல்ஏக்கு எவ்வளவு வருஷம் இருக்கும்? 6 இயர்ஸ். ராஜ்யசபா எம்பிஸ் எவ்வளவு வருஷமா? 6 இயர்ஸ் தானே. அப்ப எம்எல்சிக்கு எவ்வளவுதான்? 6 இயர்ஸ் தான். இல்லம்மா, இப்ப எனக்கு 6th இயர் முடியுது. ஓகேமா? அப்படி வரக்கூடிய குரூப் தான் 1/3 போயிட்டு இருக்கு. நாட் லைக் 2 இயர்ஸ் வருஷமா. இப்போ மொத்தமா நம்மளாம் ஜாயின் பண்ணி 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி 6 இயர்ஸ் முடிஞ்ச 1/3 தூக்கிடுவாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு குரூப்பில் வரும். இப்படி போயிட்டே இருக்க நியூஸ். ஓகே, இப்போ நான் போட்டு நெக்ஸ்ட் ஒன். உங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா என்ன தகுதி இருக்க வேண்டும்? பாராளுமன்ற உறுப்பினர் என்ன தகுதி போட்டிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் தகுதி இந்திய நாட்டோட குடிமகனாக இருக்கணும். ராஜ்யசபா எம்பி யாரமா இருந்தால் எவ்வளோ வயசு முடிஞ்சிருக்கணும்? ராஜ்யசபா எம்பிக்கு 30 இயர்ஸ், லோக்சபா எம்பிக்கு 25 இயர்ஸ். அதே லாஜிக் இங்கே போடுவோமா? யூ ஹேவ் டு கம் இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கணும். அப்போ எம்எல்ஏ ஆகிற மாதிரி எவ்வளோ வயசு முடிஞ்சிருக்கணும்? அங்கே லோக்சபானா இங்கே அசம்பிளி தானே. அப்போ லோக்சபா எம்பி 25 இயர்ஸ் ஆயிருக்கணும். அப்போ எம்எல்ஏ ஆகிற மாதிரி எவ்வளோ வருஷம் இருந்தீங்க? 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிற மாதிரி எவ்வளோ வருஷம் இருக்கணும்? அப்போ நீ எம்எல்சி ஆகிற மாதிரி இருந்தால் 30 இயர்ஸ். அதே லாஜிக் தான். கீழவை உறுப்பினர் ஆகிற மாதிரி இருந்தா, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகிற மாதிரி இருந்தாமா இயர்ஸாமா 25 இயர்ஸ். இதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி முடிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கணுமா? 25 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும், 30 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். ஓகேமா? இது தகுதி. ரொம்ப சிம்பிளான தகுதி என்னமா? நவ் புட் தகுதி நீக்கம், டிஸ்குவாலிஃபிகேஷன். நம்ம எம்பிஸ் பார்த்தோம்ல, ஒரு 5 காரணத்தால எம்பி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா? என்னென்ன காரணமா இருக்கும்? வேற நாட்டோட குடியுரிமை வாங்கினால். குட், வெரி குட். ஆதாயம் பெறும் ஊதியம், ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். இந்த மனநலம் சரியில்லாமல் இருந்தால் அன்சவுண்ட் மைண்ட். அதே மாதிரி அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வென்ட், ஒரு கடனை வாங்கிட்டு வாங்கின கடனை திருப்பி தராம இருந்தான். இது போக யார் சட்டம் கொண்டு வந்தான்? அதர் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட். அதே 5 பேர் அப்படியே எழுதுங்க. சேம் லாஜிக் தான் இங்கே. ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு, இஃப் யூ ஹோல்ஸ் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் பெறும் ஊதியங்களில் இருந்தால். எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் போட்டிருப்பீங்களா? அதே சேம் 5 பாயிண்ட்ஸ் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆதாயம் பெறும் ஊதியம். அப்போ அவர் எம்எல்ஏவா இருக்கார் அப்படின்னா அவர் சேலரி அக்கௌண்ட்ல எந்த காசு மட்டும்தான் வரணும்? எம்எல்ஏ சம்பளம் மட்டும்தான் வரணும். அதை வச்சு வரலாமாமா? வரக்கூடாது இல்லம்மா. அதான் ஃபர்ஸ்ட். இஃப் யூ என்ஜாய்ஸ் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், என்ஜாய் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். தென் செகண்ட், ரெண்டாவது காரணம், இஃப் இஸ் வாட் மைண்ட்? அன்சவுண்ட் மைண்ட். இஃப் he is of unsound mind. மூணாவது, if he is an undischarged insolvent. இன்சால்வென்ட்னா புரிஞ்சிடமா? வாங்கின காசை திருப்பி தராம இருந்தான். He is an undischarged insolvent. இது மூணாவது கரெக்ட்னா? நாலாவது ரொம்ப முக்கியமா இருக்கும். நாலாவது என்ன சொல்லியிருப்பாங்க? ஸோ வேற நாட்டுடைய குடியுரிமையை தானாக பெற்றால் இந்திய குடியுரிமை போயிருமா? அவர் இந்திய நாட்டின் குடிமகனாக இல்லாவிட்டால் எம்எல்ஏ இருக்க முடியுமா? முடியாது. போட்டுமா? இஃப் யூ வாலண்டியர்லி கெட்ஸ் a citizenship of some other country, if you voluntarily gets the citizenship of some other country, விருப்பப்பட்டு பிற நாட்டின் குடியுரிமை பெற்றால். தென் கடைசியா any other laws made by parliament. இதை தவிர பாராளுமன்றம் ஏதேனும் சட்டம் இயற்றினா. எந்த ஆர்டிகல் போட்டிருப்பீங்க? எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் 1 or 2. இதுல வந்து போட் 191. அவ்வளவுதான். 102 வந்துமா எம்பியோடைய தகுதி நீக்கமா, 191 வந்து சட்டமன்ற உறுப்பினரின் தகுதி நீக்கம். ஓகே, அதே என்ன போட்டிருப்பீங்க? வெற்றிடம் போட்டிருப்பீங்களா? எப்பப்பெல்லாம் வந்து ஒரு எம்பி சீட்டோட வந்து வேக்கண்டா சொல்லி போட்டிருப்பீங்கம்மா? எப்பப்பெல்லாம் ஆகும்?
ஃபர்ஸ்ட் டபுள் மெம்பர்ஷிப் போட்டிருப்பீங்களா? ஒரு நபர் வந்து கேன் ஹி பி எ மெம்பர் ஆஃப் போத் லோக்சபா, ராஜ்யசபா? இருக்க முடியுமாம்மா? ஒரே நபர் மக்களவையிலையும் மாநில உறுப்பினர் இருக்க முடியுமா? ஹி கேன் எய்தர் பி இன் லோக்சபா ஆர் இன் ராஜ்யசபா. சரி, ஓகே. இப்போ ரெண்டுலையுமே அவர் இருக்காருமா. எவ்வளோ டேஸ்க்குள்ள அவர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணா முட்டா எது வேக்கண்ட் ஆயிடும்? 10 டேஸ்க்குள்ள ஏதோ ஒன்று சூஸ் பண்ணா முட்டா எந்த சீட் வேக்கண்ட் ஆயிடும்? ராஜ்யசபா, லோக்சபாவா? இது எப்பவுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சீட் அப்படியே தான் இருக்கும். மறைமுகமா வரக்கூடிய சீட் தான் ஃபர்ஸ்ட் போகும். இதுதான் வேக்கண்ட் ஆகும். ராஜ்யசபா தான் வேக்கண்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு நபர் எம்எல்ஏ, எம்பியா ரெண்டா இருக்க முடியும். கேன் யூ பிகம் போத் எம்எல்ஏ அண்ட் எம்பி? முடியுமாமா? முடியாது. அப்படி இருந்தா 14 டேஸ் டைம் தருவாங்களா? அந்த 14 டேஸ்க்குள்ள யூ கேன் எய்தர் சூஸ் எம்பி ஆர் யூ கேன் சூஸ் எம்எல்ஏ. அவர் எதை சூஸ் பண்ணா முட்டுறாருமா? எந்த சீட்மா போகும்? பார்லிமெண்ட் சீட்டா, ஸ்டேட் சீட்டா? எம்பி சீட்ஸ் தான் போறோம். நம்ம எழுதணும்லமா? அதே ராஜ்யத்தமா இங்கேயும் நோ மேஜர் சேஞ்சஸ். அப்போ யூ கேன் ஃபாலோ த சேம் திங். ஒன்னே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னா, 10வது அட்டவணை கீழே ஒரு எம்பியை தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? 10th ஷெட்யூல் மட்டும் யார் வருவாங்க? ஸ்பீக்கர். அதே ராஜ்யத்தை எங்கேயும் 10வது அட்டவணையின் கீழ் ஒரு எம்எல்ஏவை தகுதி நீக்கம் பண்ற மாதிரி இருந்தா யார் தான் பண்ணுவாங்க? ஸ்பீக்கர் தான். ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான், எந்த ஒரு மாற்றம் வராது. ஒன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அங்க பிரசிடென்ட் அப்படின்னா இங்க கோவித் கவர்னர், அங்க சிஎம் அப்படின்னாமா இங்க கோவித் பிஎம், அங்க பார்லிமெண்ட் அப்படின்னா இங்க கோவித் வாட்மா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எப்படின்னா லோக்சபா மீன்ஸ் எம்எல்ஏ மாதிரி கணக்கு வச்சு, ராஜ்யசபானாமா அசம்பிளி வாட்மா எம்எல்சி. ஸோ இதை கிளியரா படிச்சிட்டாலேமா யூ கேன் புட் தட் கிளியர். டோன்ட் கன்ஃபியூஸ். நீ படிக்கிறப்ப அப்படிதான் படிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக படிக்காதீங்க. சென்டர் படிக்கிறப்ப ஸ்டேட் எடுத்து வச்சு அப்படியே ஒரு டைம் கிளான்ஸ் மாதிரி பார்த்துங்க. வெரி சின்ன சின்ன மாற்றம் தான். அங்கே 10 நம்பர்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? 1/6 பண்ணுவோம். வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ். நவ் புட் நெக்ஸ்ட். ப்ரெசிடிங் ஆஃபீஸர், அவை வழி நடத்துபவர். ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் அங்கே 4 பேர் போட்டிருப்பீங்களா? லோக்சபாக்கு யாராவது இருப்பாங்க ப்ரெசிடிங் ஆஃபீஸர்? யார் தான்? ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். அப்போ அதே மாதிரி தான் இங்கே அசம்பிளியில் யார் தான் இருப்பாங்க? சேம் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். அதே லாஜிக் தாமா. அங்கே சபாநாயகருக்கு என்னென்ன அதிகாரம் போட்டீங்களோ அதே அதிகாரம் தான் இங்கே. அங்கே துணை சபாநாயகர் என்ன அதிகாரம் போட்டீங்களோ அதே, எந்த மாற்றமே வராது. அதே மாதிரி தான் இங்கே ராஜ்யசபா இருக்குமா? இதில் யார் இருப்பாங்க? சேர்மன். என்ன சேர்மன்மா? டெபுட்டி சேர்மன். இது ராஜ்யசபாவா? அப்போ இங்கே என்ன ஒரு ஆஃபீஸா? கவுன்சில் இருக்குமாமா? இங்கே யார் இருப்பாங்க? சேர்மன், டெபுட்டி சேர். இங்கே மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம். இவர் ராஜ்யசபா எம்பியா? இவர் யாருமா? வைஸ் பிரசிடென்ட். ஆனால் அந்த ராஜ்யம் இங்கே இருக்கார். இவர் யாரா தான் இருப்பார்? மெம்பராக தான் இருப்பார். ஏன்னா வைஸ் கவர்னர் போஸ்ட் யாராச்சும் இருக்காமா நமக்கு? அப்படி எதுவுமே இல்லைமா. இந்த 2 பேருமே உறுப்பினர்கள் தான். ஆனால் இங்கே யார் மட்டும் உறுப்பினர் இருப்பார்? சேர்மன். சரி, யார் மட்டும் இருப்பாங்கன்னா டெபுட்டி. பிகாஸ் சேர்மன் இஸ் நாட் எ மெம்பர். இதுல சின்ன வித்தியாசம் வரும். மிச்சப்படி அதே அதிகாரம் தான், அதே பவர்ஸ் தான். ஆனால் பார்லிமெண்ட் இருக்குல்ல, பார்லிமெண்ட்ல மட்டும்தான் ஆர்டிகல் 108 யூஸ் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல 108 பயன்படுத்த முடியாது. வாட் இஸ் 108? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல there is no concept of joint sitting. இதெல்லாம் கேள்வியாவே கேட்பாங்கம்மா. கூட்டு தொடர் அப்படிங்கிற கான்செப்ட், ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க மட்டும் தான் இருக்கும். பார்லிமெண்ட்ல மட்டும் தான் இருக்கும். அது எங்க இருக்காதுப்பா? சட்டமன்றத்தில் இருக்காது. ஏன் சட்டமன்றத்தில் இருக்காது அப்படின்னா, இப்ப எல்லா சைடும் 2 வருஷம் இருக்கா? எவ்வளவு சைட்ல மட்டும்தான் இருக்கு? 22 சைட்ல மட்டும்தான் இருக்கு. அந்த கவுன்சில் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றதே அசம்பிளி தான். அசம்பிளி சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட்டே முடிவு பண்ணுவாங்க. அப்ப அங்க அதிகாரம் ஃபுல்லா யார் விட்டு தான் இருக்கும்? அசம்பிளி விட்ட மட்டும் தான். அப்ப அதிகாரம் அதிகமாக இருக்கிற அசம்பிளி கிட்ட எதுக்கு போய் நம்ம ஜாயின்ட் சிட்டிங் தேவைப்படும்?
தேவைப்படாது இல்லமா. அதனாலதான் there is no concept of joint sitting in which part ma state legislature. There is joint sitting only in which partல மட்டும்தான், பார்லிமெண்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளவு சின்ன 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 மாற்றங்கள் மட்டும்தான், பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா பில்ல கிளியரா படிச்சிடணுமா? நம்ம அப்ப எழுதணும்ல. கவர்னர் என்ன பண்ணுவாரு, பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, லோக்சபா எப்படி கொண்டு வருவாங்க, ராஜ்யசபா. அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு அது. அதுக்குலாம் முக்கியமா இதான் பிளஸ் பார்ட். இப்ப நான் சொல்ற மாதிரி போடுமா. புட் நவ் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அரசியல் அமைப்புகள். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். Who's the present Lieutenant Governor of Union Pradesh? புதுச்சேரி. புதுச்சேரியின் துணை நிலை ஆளுநர். அசம்பை யாரும் அது? புரியுது. அவர் சீஃப் மினிஸ்டர். ஓகே, இப்போ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க. மாநிலம், யூனியன் பிரதேசம். எவ்வளவு மாநிலம் இருக்கு இந்தியா அன்னைக்கு? எவ்வளவு யூனியன் பிரதேசம் இருக்கு? 8. அந்த 8 யூனியன் பிரதேசத்துல ஒரு 3 யூடில மட்டும் முதலமைச்சர் இருக்காங்களா? எது இருக்காங்க? டெல்லி, பாண்டிச்சேரி, புதுச்சேரியா? தென் ஃபைனலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆனா இங்கிருந்து தேர்தல் வைக்க கிடையாதுமா, அதனால இல்லாம இருக்காங்க. இந்த 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் தான் என்ன இருக்குமா, அசம்பிளியில இருக்கு, சீஃப் மினிஸ்டர். அதுல இந்த டெல்லியில பாத்தீங்கன்னா மொத்தமா 70 உறுப்பினர் இருப்பாங்க. புதுச்சேரியில 30 பேர் இருப்பாங்க மொத்த மெம்பர்ஸ். மிச்சம் இருக்கக்கூடிய 5 யூனியன் பிரதேசத்துல என்ன கிடையாதுமா, அசம்பிளி சீஃப் மினிஸ்டர் எதுவுமே இருக்க மாட்டாங்க. வா, இந்த 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் தான் யார் இருப்பாங்க, முதலமைச்சர் எல்லாமே இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 5 யூனியன் பிரதேசம் யாரும் இருக்க மாட்டாங்கம்மா, நோ சீஃப் மினிஸ்டர். என்ன டிஃபரன்ஸ்னா, மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் we have அட்டானமின்னு சொல்லுவாங்க. அட்டானமிமா தனிப்பட்டு செயல்படக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, மாநிலத்துக்கு இருக்கு. ஆனா யூனியன் பிரதேசம் தனிப்பட்டு செயல்பட முடியாது. பிகாஸ் யூடி கம்ஸ் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கத்தின் கீழே தான் அவங்க வேலை செய்யணும். அதனாலதான் ஸ்டேட்ல தான் we use the word what ma, கவர்னர். ஆனா எல்லா யூனியன் பிரதேசத்திலுமே we use the word what நாம, லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம், துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? இப்ப என்னன்னா, நம்ம அதிகார பட்டியல் பிரிச்ச ஞாபகம் இருக்கா? என்ன பட்டியல் வச்சதுல, வாட் ஆர் லிஸ்ட்? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட். we have any UT list? No, because UT எல்லாமே யார் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும், ஆஃபீஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பார்லிமெண்ட் கீழே தான் டைரக்டர். ஒரு 3 பிரதேசத்துக்கு மட்டும் தனிப்பட்டு செயல்படக்கூடிய அசம்பிளி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குமா, டெல்லிக்கு, புதுச்சேரிக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்ப ஜேகேக்கு எலெக்ஷன் வைக்க கிடையாதுமா. இப்ப எப்ப எலெக்ஷன் இருக்காங்க, எப்ப தேர்தல் வைக்க போறாங்க நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல? ஆஃப்டர் 5 years, 2019 தேர்தல் வைக்கவே கிடையாது இல்லமா. எனி கெஸ் வாட் இஸ் தி எலெக்ஷன் டேட் ஃபிக்ஸ்ட் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? யாரு? கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் பேப்பர் எடுத்து பாருங்க. போர் அடிக்காம இருக்கும், புக்கே நோட்டையே பார்த்துட்டு இருக்குமா. போர் அடிக்க வேண்டாம் நினைச்சாவது டேக் யுவர் பேப்பர் அண்ட் டீவர். ஓகேமா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ஒவ்வொரு செட்டில் முடியுமா, ட்ரை டு டேக் யுவர் பேப்பர் அண்ட் சி. இப்போ உங்க பேப்பர்ல வந்துமா, ஃபார் எக்ஸாம்பிள் கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் வேர்டு கொடுக்குறாங்க. அப்ப சில விஷயம் தெரியுமில்லமா, அந்த வேர்டை ரவுண்ட் பண்ணி யூ ட்ரை டு ரைட் வாட் ஆல் யூ நோ. பேப்பர்ல எழுதுங்க. 10th ஷெட்யூல், 52nd Amendment Act 1985, ஸ்பீக்கர் வில் டிசைட். தெரிஞ்ச வேர்ட்ஸ் வந்துச்சுதான். இப்போ அதே மாதிரி எம்பின்னு ஒரு வேர்டு வருது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதை ரவுண்ட் பண்ணுங்க. அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேமா? அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் வேர்டு வருது, ரவுண்ட் கான்ஸ்டியூஷன். இந்த மாதிரி தான் ரிவைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வேர்ட்ஸ் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ ரவுண்ட் பண்ணிமா, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமோ, உங்க தெரிஞ்ச பாயிண்ட்ஸ ஃபுல்லா எழுதுங்க. பர்ட்டிகுலர்லி ஃபார் எக்கனாமி. எக்கனாமி ரொம்ப குட்டி சாப்டர் தாம்மா. நெறைய இருக்கவே இருக்காது. வெரி, வெரி ஸ்மால் சாப்டர். ஸோ லிட்டரலி ஜஸ்ட் நீட் ஒரு 10 டேஸ் தட்ஸ் இட். ஆனா, முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நெறைய விஷயங்கள் வேணுமா, யூ ஹேவ் டு நோ. ஓகேமா? ஏன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தான் கேள்வியே ஒரு எக்கனாமி. நீ புக்ல இருக்கக்கூடிய பார்ட்ட மட்டும் படிச்சாலுமா, எக்கனாமிக் பத்தவே பத்தாதுமா. கரண்ட் ட்ரெண்ட்ல யூ ஹேவ் டு பி வெரி, வெரி அப்டேட்டட் வித் எக்கனாமி. ஆனா, அந்த கரண்ட் ட்ரெண்ட்ல நீங்க படிக்கிறதுக்கு சில ஸ்டாட்டிக் பார்ட் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன்னா என்ன? பணவீக்கம்னா என்ன? பணவீக்கம்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அதோட கரண்ட் டேட்டா படிக்கிற யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ பார்லிமெண்ட்னா என்னன்னே தெரியாம நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா யூஸ் இருக்காமா? வி டோன்ட் நோ ரைட். அப்போ தேர் இஸ் நோ யூஸ் இட்னாமா? முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாட்டிக் பார்ட்ட கிளியரா டக்குன்னு முடிச்சிருங்க. அது மாறவே மாறாது. டைனமிக் பார்த்தா மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஸோ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும் தான் மேக்ஸை நீங்க படிச்சு அப்படியே அதை எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் பெருசாக மாற்றம் வராது. மிச்சப்படி ஜார்ஃபி, எக்கனாமி, உங்களுடைய பாலிட்டி, உங்களுடைய யூனிட் 9 எல்லாமே எதுக்கு தான் வரும்? கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணி படிச்சு கான்ஸ்டியூஷன் படிச்சு அரசியல் அமைப்புகள். இது ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேமா? இப்போ நான் ஒவ்வொரு அமைப்பா சொல்றேம்மா. அந்த அமைப்பு நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வில் டேக் எலெக்ஷன் கமிஷன். நான் இதுக்கு மட்டும் ஒரு அவுட்லைன் தரேன் உங்களுக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். அப்ப எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல் தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேமா? நெக்ஸ்ட் பார்ட், எந்த பகுதிக்கு கீழே இந்த தேர்தல் ஆணையம் வருது. ஓகேமா? தென் அதோடைய காம்போசிஷன். அதோடைய காம்போசிஷன், அதோட அமைப்புகள். ஓகேவா? அடுத்து எப்படி நம்ம இதோட காம்போசிஷன் எப்படி எழுதுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். ஓகேமா? ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், ஒரு தேர்தல் 2 தேர்தல் ஆணையர். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி. தென் அதுக்கப்புறமா அவங்கள அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்டா, கவர்னரா, யாரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவரோட டென்யர், பதவிக்காலம், எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா 6 years ஆர் 65 years அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கணக்குனாமா, எய்தர் 6 வருஷம் இல்லை 65, எது முதல்ல வருதோ அப்படி கணக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 47 வயசுல ஒருத்தர் ஈஸியாக ஆகுறாரு. அப்போ யூ கேன் ஒர்க் மேக்ஸிமம் டு 6 years, அவ்வளோதான். இப்போ 67 வயசு ஒருத்தர் ஆகுறாரு. அப்போ யூ கேன் ஒர்க் மேக்ஸிமம் டு அதான் 65. அதாவது எது முன்னாடி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகேமா? தென் அவங்கள ரிமூவ் பண்றது யார்? ஹூ ரிமூவ்ஸ் தெம். ஓகேமா? இது எல்லாமே ஒன்லைனர் மாதிரி படிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே முக்கியமா ஆர்டிக்கலு, பார்ட்டு, காம்போசிஷனு, அப்பாயின்மெண்ட்டு, டென்யரு, ஃபைனல் வாட்மா, ரிமூவல். இந்த மாதிரி ஒரு 5-6 பாடிஸ் இருக்கு. இதான் அவுட்லைன். புரிஞ்சுலாமா? வெறும் டேட்டா தான். சும்மா வந்து யூ டேக் யுவர் புக். ஓகேமா? நீங்கள் லெக்சர் வந்து பார்க்கணும் சரி, இல்லை குரோமில் சர்ச் பண்ணாலும் சரி, கிளியராக எழுதி வச்சிருக்கு. குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் தான் ஒரு விஷயம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டாம், அது ரொம்ப பெருசாக போயிட்டே டைம் ஆகும். இதை மட்டும் கிளியராக பார்த்துக்கு. ஸோ பார்ட் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 324 329A வரைக்கும் இது ஒரு. ஓகேமா? ஸோ இப்போ மாட்டுறாங்க பார்ட், என்ன பார்ட் எலெக்ஷன் கமிஷன்? பார்ட் 15 தான் இவர எலெக்ஷன் கமிஷன். ஓகேமா? அதே மாதிரி காம்போசிஷன். அப்பாயிண்ட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேமா? ரிமூவ் பண்ணுறது யாரு தான்? பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கிளியராக படிச்சுமா. அதில் ஃபர்ஸ்ட் போட்டு எலெக்ஷன் கமிஷன். நெக்ஸ்ட் போட்டு யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தேர்ட் ஒன் போட்டுமா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ். ஓகேமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் இஸ் யுவர் யூபிஎஸ்சி. Third is your SPSC. Then fourth is your Finance Commission. நிதி ஆணையம் சொல்லுவாங்க. நிதி ஆணையம். Finance Commission. The next you can see
தேசிய ஆணையம் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சின்னு சொல்லுவாங்க. எஸ்சிக்கான தேசிய ஆணையம். அதே மாதிரிதான் எஸ்டிக்கான தேசிய ஆணையம், அதே மாதிரிதான் பிசிக்கான தேசிய ஆணையம். ஸோ ஷெட்யூல்டு காஸ்ட்கான நேஷனல் கமிஷன்மா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கான நேஷனல் கமிஷன்மா, ஃபைனலி யாருக்கானது? பேக்வர்ட் கிளாஸ் பிசிக்கான தேசிய ஆணையம். ஓகேவா? சிஏஜி கணக்கு மற்றும் தணிக்கையாளர். கணக்கு மற்றும் தணிக்கையாளர் சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ட்ரோலர் அண்ட் வாட் ஜெனரல் பா ஆடிட்டர் ஜெனரல். ஏஜி அட்டார்னி ஜெனரல். தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல். இது எல்லாரும் அதே கான்செப்ட் தான். பார்ட்டு, ஆர்டிகல்ஸ், அதனுடைய காம்போசிஷன்ஸ், டென்யர், ரைட், ஆல் தோஸ் திங் கிளியர். தென் ஃபைனலிமா ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல். மாநில தலைமை வழக்கறிஞர். இப்போ அதே மாதிரிமா இதுக்கு இதெல்லாம் காம்போசிஷன் வராது. இதெல்லாம் ஒரு ஆளுக்கு தான். சிஏஜி ஒரு ஆள் தான், ஏஜி ஒரு ஆள் தான், எஸ்ஏஜி ஒரு ஆள் தான். இதெல்லாம் டோன்ட் கன்ஃபியூஸ். காம்போசிஷன் கன்ஃபியூஸ். இந்த ஆணையத்துக்கு மட்டும்தான் காம்போசிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு நபர்கள் தானமா. கணக்கு மற்றும் தணிக்கையாளர், தலைமை வழக்கறிஞர். அதே மாதிரிதான் மாநில தலைமை வழக்கறிஞர். ஓகேமா? அதே மாதிரிதான் இதுக்கும் பார்ட்ஸ் இருக்காது. ஏன்னா ஏஜிக்கும் எஸ்ஏஜிக்கும் there is no parts. அதனால இல்லாத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேமா? பட் இந்த 7 ஒரே மாதிரி வரும். நீங்கள் எழுதிங்க பார்த்தீங்களா? பார்ட்டு, ஆர்டிக்கலு, காம்போசிஷன்ஸு, அப்பாயிண்டடு, டென்யரு, ரிமூவல். இது 7 ஒரே மாதிரி வரும். ஸோ பட் இந்த 3 எப்படி வரும்னாமா, ஆர்டிக்கல் எழுதிடுங்க, பார்ட் வராது. பார்ட் இருந்தால் பார்ட் எழுதிக்கிங்கம்மா. காம்போசிஷன் பெருசாக இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அவங்களோட டென்யரு ரிமூவ் பண்ணுறது. இதை கிளியராக படிச்சு. ஸோ நியமனம் பண்ணுறது யார், எந்த வயசுல நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அவங்கள ரிமூவ் பண்ணுறது யார். ஸோ அந்த மாதிரி பற்றி கொஞ்சம் கிளியராக பார்த்துக்க. முக்கியமா ஸோ ரொம்ப சிம்பிள் தான். டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் ரைட் திஸ். ஓகேமா?